சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இந்த ருத்ரகாளியம்மன் ரொம்ப அறிவு பெற்ற ருத்ரகாளியம்மன். அவ காலில் போய் விழுந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட வேண்டுமோ அது கொடுக்கப்படும். அது எப்படின்னு கேட்கிறீங்களா? இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அது உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எனக்கு தான் தெரியும். விஜயலட்சுமி அம்மாவை கூப்பிட்டு பாட சொன்னான். அவங்க தேவாரம் பாடி இருக்கலாம், இல்ல நேற்று மாதிரி ஆர்த்த பிறகு துயர்களெல்லாம் ஆர்த்தாடும் அப்படின்னு ஒரு திருவம்பாக பாடி இருக்கலாம். அவங்க என்ன பாடினாங்க? திருப்பாவை பாடினாங்க. திருப்பாவையில மார்கழி திங்கள் பாடியிருக்கலாம், வையத்து வாழ்வீர்கள் பாடியிருக்கலாம், மார்கழி 3ஆம் தேதினா ஓங்கி உலகளந்த பாடியிருக்கலாம், ஆடிமலை கண்ணா பாடியிருக்கலாம், கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம்னு 27, 28 பாட்டு தாண்டி அதை போய் பாடினாங்க. எனக்கு பட்டுன்னு அடிபட்டு, ஆகா அம்பாள் கருணை காட்டி விட்டாள். என்ன மாதிரி புரியுதா? உங்களுக்கு புரியலையா? புரியலையில அந்த பாட்டு என்ன தெரியுமா? யாதவர்கள் பாடக்கூடிய பாட்டு. யாதவர்கள்னா கோனார்கள்னு அர்த்தம், புரிஞ்சுக்கிறீங்க? யாதவ கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்டோம். நாங்கள் தான் அந்த பசுமாட்டுக்கு பின்னால போய் பாடி சாப்பிடக்கூடியவங்க. அறிவில்லாத ஆய்குலம், ஆயக்குளம் அறிவில்லாத குலம். அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுளை தவிர வேறு அறிவில்லாத ஆய்குலம்னு அர்த்தம். கடவுளை தவிர வேற அறிவு எங்களுக்கு கிடையாது, போதுமே, வேற என்ன வேணும்? அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையம். கிருஷ்ணா, நீ ஐயரா பிறந்திருக்கலாம், செட்டியாரா பிறந்திருக்கலாம், எங்கேயோ பிறந்திருக்கலாம், நீ எங்க கோனார் வீட்டுல வந்து பிறந்தியே, நாங்க எவ்வளவு தவம் பண்ணி இருக்கணும். யாரு பாடுறா? ஆண்டாள் நாச்சியார் தன்னை ஆய்குலத்து பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாடின அற்புதமான திருப்பாவை. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்தும் போ. அறிவொன்றும் இல்லாத, அறிவில்லை, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ராஜாஜி பாட்டு ஞாபகம் வருதா? குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, இங்கே எடுத்தேன். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவே நமக்கின் ஒழிக்க முடியாது. உனக்கு நமக்கும் உள்ள உறவு இந்த பிறவி மட்டுமா? 7 பிறவிக்கு நாங்கள் உனக்குத்தான் அடிமைகள். குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவே நமக்கின் ஒழிக்க முடியாது. நாங்க யாரு? அறியாத பிள்ளைகளோ. ஆண்டாள் நாச்சியார் சொல்றா, அறியாத பிள்ளைன்னு. நம்மளை ஒண்ணு எங்க தருது? அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவும் சீரி அருளாதே. பெருமானே, உன்னை தெரியாதனமா அந்த சின்ன பேரை வச்சு கூப்பிட்டுட்டேன், மன்னிச்சுக்கோ. எது சின்ன பேர்? பெருமாளுக்கு 1000 பேர். எது சின்ன பேர்? இந்த முதல் பாட்டு திருப்பாவை தெரியுமா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா
செல்வச் சிறுநீர்கள் ஊர்வேல் கொடுந்தொழுதன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் புதத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் அப்படின்னு நாராயணான்னு அந்த சின்ன பேரை சொல்லி உன்னை கூப்பிட்டு விட்டு மன்னிச்சுக்கோ. இல்ல நாராயணா சின்ன பேரா? அதானுங்க கடவுளுக்கு பேரு. நாராயணா நாராயணா நரசக்கரா சரசக்கரா நாராயணா நாராயணா காராய வண்ண மணிவண்ண கண்ண கனசங்கு சக்கரதரனே சீராய தூய மலர்வாய நேய ஸ்ரீராமராமனே தாராய வாழ்வு தருநெஞ்சி சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. ராமலிங்க வள்ளலார் நாராயணான். நாராயணாங்கிறது என்ன சின்ன பேரா? ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றா? பெருமாளே உன்னை கோவிந்தான்னு கூப்பிடணும், அதான் பெரிய பேரு. நாராயணாங்கிறது சின்ன பேரு, அதை கூப்பிட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ. நாராயணன் யாரு? பரமபதத்தில் இருக்கிறவன். கோவிந்தன் யாரு? நம்மளோட வந்து மாடு மேய்க்கிறவன். கோவிந்தன் தெரியுமா? கோன்னா பசுமாடு. பசுமாட்டை நம்மளோட கூடி மேய்க்கிறார். எங்க நம்ம கூட இருக்கிற கடவுள் நமக்கு தேவையா? நம்மளை பத்தி கவலைப்படாம வைகுண்டத்துல படுத்து கிடக்கிற கடவுள் நமக்கு தேவையா? அவர் படுத்து கிடந்தா கிடந்துட்டு போறாரு. அரவணை அரிதுயில் எது முக்கியம்? நீ எங்களோட வந்த, எங்களோட மாடு மேய்ச்ச, எங்களோட சாப்பிட்ட, நீ தாயா கோவிந்தன். இனிமே மன்னிச்சுக்கோ, நான் நாராயணான்னு தெரியாம முதல் பாட்டுல சின்ன பேரை சொல்லி கூப்பிட்டு விட்டேன், மன்னிச்சுக்கோ. ஒரு தப்புக்கு 3 தண்டனை, 3 முறை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறேன். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உறவே நமக்கு ஒழிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவே அடைத்தனவும் சீறி அருளாது. இறைவா நீ தாராய் பறை ஏழோ என்பாவாய். இது விஜயலட்சுமி அம்மா பாடல பாட்டு. இதுக்கும் இன்றைய தலைப்புக்கும் சம்பந்தம் உண்டு. என்ன? இன்னைக்கு இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தரை பற்றி பாட போறோம். அவரு யாதவ வம்சத்தில் பிறந்தவர். கிருஷ்ண பரமாத்மா எந்த யாதவ வம்சத்தில் பிறந்தானோ அந்த யாதவ வம்சத்தில் பிறந்தவர் இன்னைக்கு சொல்லக்கூடிய இடைக்காட்டு சித்தர். 2வது நாராயண கோனேன்னு பாருங்க, தாண்டவ கோனேன்னு பாருங்க. தாண்டவ கோன்னா யார் தெரியுமா? தாண்டவம்னா நடனம், நடனம் ஆடக்கூடிய கோன் நடராஜா. நடராஜாவே தாண்டவ கோனேன்னு பாடுவார். திருமால நாராயண கோனேன்னு பாடுவார். பெரும்பகுதி பாட்டு நாராயணா ராமா இப்படின்னு பாடுறது. ஏன்னா அவர் யாதவர். யாதவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடக்கூடிய புண்ணியம் செய்தவர்கள். கிருஷ்ண பரமாத்மா யாதவ வம்சத்தில வந்து பிறந்தார். 4 வம்சத்திலே 4 பகுதியிலையும் பிறந்தவர் பெருமாள். அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். அரசராக பிறந்தது ராமச்சந்திரமூர்த்தி. ராமன் அரசன் தெரியும். அந்தனராக பிறந்தது பரசுராமன் தெரியும். வணிகராக பிறந்தது கிருஷ்ணர். ஆமா, வெண்ணெய் விற்கிறவங்க, நெய் விற்கிறவங்க வணிகர். சூத்திரர் 4வது. அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். வேளாளராக பிறந்தது நம்மாழ்வார். நம்மாழ்வார் ஸ்ரீ கிருஷ்ணன். அப்ப 4 அவதாரம். அதுல யாதவ வம்சத்தில பிறந்தது வணிக குலம் கிருஷ்ணன். அவர் அதனால நிறைய இடைக்காட்டு சித்தர் பெருமாளை பாடுவார். இடைக்காட்டு சித்தர் யாதவர்ங்கிறத நாம் சொல்றதுக்கு முன்னால அம்பாள் ருத்ரகாளி அம்மன் விஜயலட்சுமி அம்மா மூலமா ஒரு திருப்பாவையை சொல்லி கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். ஆய்குலம் தான் ஆயர்குலம். இந்த பழனிக்கு போறீங்கல்ல, பழனிக்கு போற பொழுது இந்த கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர் வரும். போயிருக்கீங்களா? கணக்கம்பட்டிக்கு அடுத்தாப்புல இன்னொரு சின்ன ஊர் வரும். அங்கே ஆயர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆயர்கள்னா கோளார்கள், யாதவர்கள். அதனால அந்த பகுதி முழுக்க ஆயர்கள் பேரை வச்சே அந்த ஊருக்கு பேர் வச்சாங்க. பழனி
அதற்கு ஆய்க்குடி என்று பேர். ஆயர்குடி என்பது ஆய்க்குடியாக மாறிற்று. பழனிக்கும் ஆய்க்குடிக்கும் இடைக்காட்டு சித்தருக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அட பரவாயில்லையே, அம்பாள் தெளிவாக நமக்கு அருள் செய்து விட்டாள். இதெல்லாம் முன்னுரை. நான் நேற்று ஒன்று சொன்னேன், சித்தர்கள் நம்மோடு வாழக்கூடியவர்கள். ஆனா நமக்கு தெரியாது. திருவண்ணாமலைக்கு நான் அடிக்கடி போனேன். கிரிவலம் வருவேன். இப்ப கொஞ்சம் கால் வலிக்குது. கிரிவலம் வர்றதுக்கு 4.5 மணி நேரம் செல்லும். 8 பக்கம் 8 சிவலிங்கம். இந்திராய நம, அக்னியே நம, யமாய நம, நிருதியே நம, வருணாய நம, வாயுவே நம, குபேராய நம, ஈசானாய நம. 8 பக்கம் 8 சிவலிங்கம். நடுவிலே திருவண்ணாமலையே சிவலிங்கம். அங்க போய் கும்பிடுறோம். திருவண்ணாமலையில போய் கும்பிடுறோம். அப்படி கும்பிடுற பொழுது திருவண்ணாமலை பெருமான் நமக்கு கருணை காட்டுகிறார். ஒரு பெரியவர் என் பக்கத்துல வந்தார். தம்பி, நீங்க நடந்து போறதெல்லாம் சரி, இந்த கையை வீசி நடக்காதீங்க. கொஞ்சம் வேகமா நடந்தா கையை வீசுவோம்ல, கையை வீசி நடக்காதீங்க. ஏன்னு கேட்டேன். உங்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பக்கத்திலையும் கோடிக்கணக்கான சித்தர்கள் திருவண்ணாமலையை உங்களுக்கு தெரியாமல் பலம் செய்கிறார்கள். நீங்க கையை ஆட்டனா அவங்க மேல படும். அதனால கையை ஆட்டாதீங்க, கையை கட்டிட்டு போங்க. எப்படி இருக்கு? நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் சித்தர்கள் வருவார்கள், போவார்கள். எவ்வளவு பேர்? இடைக்காட்டில் சித்தர் அதில் முக்கியமானவர். மதுரைக்கு பக்கத்திலே இடைக்காட்டில் தோன்றியவர் இடைக்காட்டில் சித்தர். நான் அதுக்குள்ள ஒன்று சொல்றேன். நேற்றுக்கு ஒன்று சொன்னேன். சித்தர்களோடு என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சிவா திருச்சிற்றம்பலம். வாரியார் சாமி அடிக்கடி சொல்லுவார், இம்மைக்கும் சரியில்லை, அம்மைக்கும் சரியில்லை, நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் அவன்தான் துணை இல்லை. ஒரு முறை அப்படி ஆச்சு. இம்மைனா இந்த பிறவி, மறுமைனா அடுத்த பிறவி. அழகாக சொல்லுவார். நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? திருவண்ணாமலையில இருக்கிறோம். நான் நேற்றுக்கு ஒன்று சொன்னேன். சித்தர்களோடு என்னுடைய அனுபவம் தினந்தோறும் ஒன்னொன்று சொல்லப்படேன். இன்னைக்கு ஒண்ணு முக்கியமான அனுபவம். பழனி. பழனி ஆண்டவனுக்கு என்ன பேரு? சித்தன் பேரு. பழனிக்கு பேரு சித்தன் வாழ்வு பேரு. நாளைக்கு பழனி ஆண்டவனை பத்தி பேசுவோம். போகரை பத்தின தலைப்பு நாளைக்கு. நாளை பழனி ஆண்டவனோடு நாம் இருக்கலாம். போகர் வரலாறு நாளைக்கு சொல்லப்படும். பழனிக்கு முன்னால நான் அப்பவே சொன்னேன், கணக்கம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர். அந்த கணக்கம்பட்டியில ஒரு சித்தர் வாழ்ந்தார். அவருக்கு பேர் தெரியுமா? பழனிசாமி என்று பேர். ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அவரை மூட்டை சாமி என்று சொன்னாங்க. ஏன்? ஒரு பெரிய மூட்டையை தோல்ல கொடுப்பார். மூட்டைக்குள்ள எல்லாத்துக்கும் முருகனுக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இந்த மூட்டையை போட்டுக்கிட்டே சுற்றுவார். ஒரு வேஷ்டி, ஒரு தலப்பா, இப்படி பார்வை. ஒரு நாள் கணக்கம்பட்டியில ஒரு கிணத்தடி, ஒரு தோட்டம். ஊருக்குள்ள போகணும், வலது பக்கம் வர்றது. அங்க உட்கார்ந்து இருக்கார் சாமி. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு கார் வந்து நிற்கிது. பெரிய கார், ஆடிக்காரோ ஆப்டிக்காரோ வச்சு கார்ல இருந்து இறங்குறாங்க. ஒரு பெரிய முதலாளி, உடம்பு கூட காய்ச்சி தொங்குது. சின்ன சின்ன உருண்டை. கற்பனை பண்ணுங்க, எவ்வளவு கஷ்டம். வலிக்குது, எரியுது, வழி இல்லை. டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், எந்த வைத்தியமும் செல்லவில்லை. அந்த அம்மா ரொம்ப சிரமப்பட்டது. கடைசியில இங்க கொண்டு அந்த சித்தரத்தை விட்டுருச்சு. அவர் ரொம்ப சிரமப்பட்டு கீழே இறங்குறார். ஒரே பார்த்தாச்சு. இந்த மூட்டையை தூக்கி அவர் தலையில வச்சுட்டார். சாமி தூக்குவார ஒரு மூட்டை அப்படியே தூக்கி தலையில வச்சுட்டார். அவர் உள்ளதே நடக்க முடியல. இந்த மூட்டையை தூக்கி தலையில வச்சா தள்ளாகிறார். நட நட நடக்க நட
முதுகுல ஒரு அடி, நடக்கிறார். ஓடு, நடக்கவே தகராறு. எங்க ஓடுறது? ஓடு ஓடு, இந்த மரத்தை சுத்தி ஓடு. விரட்டுறாரு சாமி. அவரு முடியல, ஓடுறாரு. கஷ்டமா இருக்கு, மூட்டை வேற தலையில. நம்ம சுமைய நம்ம தானே சுமக்கணும், அடுத்த ஆளுக்கு மாற்ற முடியாது. அப்படியே தூக்கிட்டு ஓடுறாரு. ஒரு சுத்து, 2 சுத்து, 4 சுத்து, சாமி பின்னாலே ஓடுறாரு. கணக்கப்பட்டு சாமி 4, 5, 6, 7 முடியல. பொத்தனு மூட்டையை போட்டு விழுந்துட்டார். விழுந்துட்டு பார்க்கிறாரு, உடம்புல ஒன்னத்தையும் காண சுத்தமா இருக்கு. எந்த மரத்தை சுத்தினாலோ அந்த மரத்துல அவளது காட்சி தோணும். நம்புறீங்களா? நம்பலையா? நமக்கு தெரியாதது எத்தனையோ இருக்கு. கட்டது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. உற்ற கலைமடத்தை ஓதுகிறாள், முற்ற வெறுப்பந்தையம் கூற வேண்டாம். புலகையில் எறும்பு தன் கையால் எழுச்சான். எறும்பு அது கையினாலே எட்டுச்சான். யானை அது கையினாலே எட்டுச்சான். நான் என் கையினாலே எட்டுச்சான். இதுல என்ன எறும்பு சின்ன, நான் பெருசு நினைக்கப்படாது. கட்டது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. கலைமகள் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறான். படிப்புக்கு என்ன கிடையாது. யாரான் நாடாவான் ஊராவான் என்னொருவன் சாந்துணையில் கல்லாதவாய். சாகுற வரைக்கும் படிக்கணும். சாகி தமிழ் படித்து சாக வேண்டும். என் சாம்பல் தமிழ் வளர்ந்து வேக வேண்டும். ஒருத்தர் எழுதினார். நமக்கு தெரியாத எத்தனையோ. அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? காலில் விழுந்துச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு பார்வை பார்த்தாரு சாமி. தூக்கி மூஞ்சி கடிச்சு போட்டேன். நான் வியாபாரம் பண்றப்போ அதான் சித்தர். சில நேரம் வாங்கிக்குவார், சில நேரம் வாங்க மாட்டேன். நீங்க சாப்பாடு கொடுத்தா சில நேரம் சாப்பிடுவார், சில நேரம் உங்க மோதலே அடிச்சிருவாரு. ஒரு அரசியல் பிரியாணி வாங்கிட்டு வந்தார், வெஜிடபிள் பிரியாணி. உங்கள்கிட்ட கொடுத்தாரு. சாமி வாங்கி முகத்தை என்னடா முகத்தை அடிச்சு பாடாங்க. ஒன்றும் பேச முடியாது. நம்ம போற பொழுது அவர் எப்படி இருப்பாரோ தெரியாது. ஒரு நிகழ்ச்சி சொன்னா 2வது நிகழ்ச்சி என்னுடைய ரொம்ப நெருங்கிய மாணவர். இன்னைக்கு அவருக்கே 50 வயசு ஆச்சு. ஒரு மாணவர் கல்யாணம் ஆச்சு. அழகான மனைவி, அறிவுள்ள பொண்ணு. நான் கல்யாணத்துக்கு போயிருக்கேன். குழந்தை இல்லை. 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம் குழந்தை இல்லை. தண்ணிக்கு போகையிலே தலைமதிக்க பிள்ளை இல்லை. பொன்னுடையதேனும் புகழுடையதேனும் மற்ற என்னுடையதேனும் உடையதோ இன்னடிசில் புக்களையும் தாமரைக்கை கூறாரும் செய்யவர் மக்களை இங்கு இல்லாதவர். உங்க தங்கம் இருந்தன, செல்வம் இருந்தன, வீடு வாசல் இருந்தன, குழந்தை இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. நல்லவன்தான். 2 பேரும் கண்ணீர் விட்டார்கள். இந்த பையன் புறப்பட்டு நேர கணக்கப்பட்டிக்கு போயிட்டார். நம்ம மூத்த சாமி அப்படியே உட்கார்ந்திருக்கார். நேர போய் காலில் விழுந்தார். அவர் கண்டுக்கவே இல்லை. ஒரு பாட்டு ஜடம் மாதிரி உட்கார்ந்திருக்கார். இவர் எதிர்த்து கையை கட்டி நிற்கிறார். போடா, இதான் ஆசீர்வாதம். போடா. இவர் அப்படி போடாங்கிற போயிட்டாரு. என்ன பண்றது? அதான் உங்களை பைத்தியம். சித்தர்களை எல்லாம் பைத்தியம் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா விரட்டாரு? நம்மளுக்கு இடம் கொடுத்தா நம்ம மனத்தை புரியும். குடும்பமாக எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், எங்க மாமனுக்கு வேணும், எங்க மாமிக்கு வேணும், எங்க அத்தைக்கு வேணும், எங்க சித்தப்பாவுக்கு வேணும், அது வேணும், இது வேணும். அவரை ஒருபடியா நம்ம சம்சாரியா இருப்போம். இதுக்காக விட்டு விலைக்கிறோம். போராட்டாரு. இந்த பையன் தங்கமான பிள்ளை, சிவபூஜை பண்ற பையன். ஓடி வந்துட்டாரு. 2-3 மாசம் ஆச்சு. திரும்ப ஒரு தரம் போறார். திரும்ப அதே மாதிரி நின்றார். போராடுறேன். அன்னைக்கு வந்துட்டேன். நமக்கு அளவு கிடைக்கல. சித்தம் போக்கு சிவம் போக்கு ஒன்னும் புரியலே. வந்துட்டார். ஆசை 3வது முறை. கண்டுனாலும் தாய் கிட்டத்தானே புள்ள போறோம். அரிசினத்தால் இன்றதாய் அகற்றினும் மற்றவர்தம் அருள் நினைந்தே அழும் குளவி அதுவே போன்று இருந்தேனே. குலசேகராட்டார். அம்மா வேண்டாம்னு தள்ளினா கூட குழந்தை அம்மானு தானே கற்றுக்குது. நாங்க அப்படித்தான்
மூணாவது வரப்பட்டேன். சாமி இன்னைக்கு ரொம்ப நல்லா பார்க்கிறார், விட மாட்டேங்கிறார். பன்னாடு மழை பொழியால் என்று எதிர்ப்படுவேன், நம்மளை விடமாட்டான் போல இருக்கு. சரி, உனக்கு என்ன வேணும்? குழந்தை வேணும். அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டு வா. ஒரு பால் கிணறு இருக்கு, நான் பார்த்துருக்கேன், போயிருக்கேன். கிணத்துல போய் ஒரு வழியா குளிச்சுட்டார். குளிச்சுட்டு ஈர துணி அந்த வேஷ்டியோட வந்திருக்கிறார். சாமி குடியே பார்க்கிறார். பல பேர் நிற்கிறாங்க. குடி பார்த்தாரா, என்ன கேட்ட? குழந்தை. காக்கா பறந்துச்சு, ஆடு குட்டி போட்டுச்சு. உங்களுக்கு என்னமாவது புரிஞ்சுக்கா? காக்கா பறந்துச்சு, ஆடு குட்டி போட்டுச்சு, போடா. இவருக்கு ஒன்றும் புரியல. சாமி என்னமோ சொல்றாரு. காக்கா எங்க பறந்தது? வந்துட்டார். கடவுளே விட்டுட்டார். வந்து அடுத்த மாசம் கர்ப்பம். கணக்கப்பட்டி சாமியை கும்பிட்டுட்டே இருக்கார். என்னைக்கு சனி பெயர்ச்சி நடக்குதோ அன்னைக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. காக்கா பறந்துருச்சு. சனீஸ்வரனுக்கு வாகனம் என்ன? காக்கா. காக்கா பறந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போயிடுச்சு. அதான் சித்தர் வாக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு காக்கா பறந்துருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு. ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம்? உன் வீட்டுல பெண் குழந்தை நீங்க இந்த பெண் குழந்தை எப்பவுமே பாஸ் பண்ணிடுச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க கணக்கை பற்றி சாமி. நான் சொந்த அனுபவம் ஒன்று சொல்லவா? அவர் கூட அதை வந்து சொல்லிடுறேன். ஹிந்து ஆபீஸில் இருந்து நம்முடைய நண்பர்கள் ஒரு 7-8 பேர் மதுரையில். நாங்க எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு கணக்கம்பட்டி சாமியை பார்த்துட்டு வருவோம். மதுரையை விட்டு ஒரு கார் எடுத்து புறப்பட்டோம். பழனிக்கு முன்னாலே கணக்கம்பட்டி. கணக்கம்பட்டியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள பழனி வந்துடும். ஆய்வுடி அடுத்தாப்பட பழனி. காலையில் போட்டு 7 மணிக்கு. இவர் எப்படி வரவேற்க போறாரோ தெரியல. போனோம்னா போக வேண்டியது எல்லாம் 7-8 பேர் போனோமா. சாமியை கடற்கரை வா வா வான்னாரு. பரவாயில்லப்பா போன்னு சொல்லாம பார்க்கிறாரு. முருகா முருகா முருகா. 7 பேர் போயிட்டாங்க. இப்படி பார்த்தாரு. ஒரு பனைமரம் கிடைக்கிறது. தூக்கு. பனைமரத்தை எங்காது கையெல்லாம் குத்துது. சிறாய் பனைமரத்தை தூக்கு. நாங்க 7 பேரும் பனைமரத்தை தூக்குறோம். அது கனமா கணக்கு. பக்கத்துல வந்தார். ஆளுக்கு ஒரு கையில் கொடுத்தார். கைத்த கட்டி தூக்கு. கைத்த கட்டி கைத்த பிடிச்சு தூக்கு. தூக்குறமா தூக்கிட்டு வா. இவர் கம்பீரமா முன்னால போக, நாங்க இந்த பனைமரத்தை தூக்கிட்டு போக கணக்கு. பக்கத்துல வந்தார். என் பக்கத்துல இந்த தோல்ல கைய வச்ச உடனே பனைமரம் கணக்காது. ஐயா நம்புறீங்களா? நம்புறீங்க? தோல்ல கைய வச்சாரு கணக்கல. சித்தர்கள் அருள் கிடைக்குமானால் நாம் வினையை சுமக்கும் பொழுது வினை நமக்கு கணக்காது. கஷ்டம் இருந்தா அவர்களுக்கு பக்கத்திலே போனால் அந்த வினை நமக்கு கணக்காது. தாய்மான சுவாமி சொல்லுவார், சும்மாடுமாய் என்னை சுமையாடு பாக்கினை. ஒரு பொண்ணு, கர்ப்பிணி பொண்ணு, வயிற்றுல உள்ள தலையில தண்ணி விடான். தூக்கிட்டு வரலாம். ரொம்ப அடுத்தது, தலைவலிக்குது. எதுக்காக ஒரு சாமியாக வந்தார். தாயி அடுத்ததா? ஆமா சாமி. குடத்தை இறக்கி வை. இறக்கி வச்சார். இவர் தோல்ல ஒரு துண்டு போட்டுட்டார். துண்டு அப்படி சுத்தினாரு. சும்மா டாக்கினாரு. தலையில வச்சாரு. குடத்தை தூக்கி வச்சாரு. இப்ப சுமந்துக்கோ. ஆமா சாமி. அடுத்த நான் போயிட்டு வரேன். அவ சுமைய அவதான் தூக்குறான். ஆனா நடுவில் ஒரு சும்மாட்ட வச்ச உடனே சுமை தெரியலே. நம்ம வினைய நம்ம தான் சுமக்கணும். குருநாதன், சித்தர்கள், சிவபெருமான் நடுவில் வந்து சும்மாடா இருந்தா வினை சுமை இந்த ஆன்மாவுக்கு தெரியாது. தாய்மானவர் பேசுகிறார். சும்மாடுவாய் என்னை சுமையாடுவாக்கினை. நீ சும்மாடா வந்திருந்த என்னை சுமக்கடாடா மாற்றிவிட்டே. வச்சவங்க பணமரம் கணக்கில் எல்லா தோளையும் கூட்டுக்கிட்டே ஓடுற குழந்தை இன்னமும் பேசுறாரு. என்ன பேசுறாரு புரியுது. அவர் பாடு பேசிட்டு இருக்காரு. நான் யாரோட பேசுறாரோ பகவானை பற்றி படிச்சு
அப்படி நாங்க பனைமரத்தை துட்டிட்டு இவர் பின்னால வந்தமா அந்த பக்கத்து தோட்டத்து பகுதியிலிருந்து இந்த பக்கத்துக்கு வந்து போடுகின்றார். பனைமரத்தை போட்டுட்டார். காலம்பரை 8 மணி. அங்கே ஒரு கட்டடம் இருக்கு, சின்னதா ஒரு குட்டி சோறு, ஒரு 7-8 சோறு இப்படி எப்படி அந்த செங்கலை பூரா எடுத்துட்டு வா. 7 பேரும் போறோம். ஒவ்வொரு செங்கலா எடுத்தோம், கொண்டாந்து இங்கே போடு, இந்த பக்கம் கொண்டாந்து போடும். அங்க உள்ள ஒரு 60-70 செங்கல் எடுத்தாச்சு, எல்லாம் இங்க கொண்டாந்து போட்டாச்சு. சாமி இங்க வந்து உட்கார்ந்தாரு. அந்த செங்கலை வச்சு இவர் ஒரு வீடு கட்டுறாரு. செங்கலை வச்சு வீடு கட்டுறாங்க. செவரு, அதுக்கு மேல செவரு, அதுக்கு மேல செங்கல். அழகா இந்த பக்கம் வச்சாரு, இந்த பக்கம் வச்சாரு. ஒரு சின்ன செவரு இந்த உயரத்துக்கு உண்டாக்கி விட்டார். சாயந்தரம் 4 மணி. சாப்பிட்டேன். அவர் வார்த்தை பேசுறாரு, என்னமோ வேலை பார்க்கிறாரு. நாங்க அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட பசிக்கிறேன். 4 மணி. அதை கட்டிட்டு முன்னால வந்து ஏதோ சீரகத்து பெருமாள் படுத்த மாதிரி அப்படி பட்டு கொண்டு படுத்துட்டார். கையை தலைக்கு வச்சு உடதிசை முடியை வைத்து உணதிசை பாலம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடலிற கடவுள் எந்தை அரவணைக்கு வீடுமா கண்டு உடல் என உருகுமானோ என் செய்யேன் உலகத்தீரே. சீரகத்து பெருமாள் பள்ளி கொண்டதை பார்த்து தொண்டரடி கொடியாடுவார் பாடின மாதிரி கம்பீரமா சாமி படுத்துட்டார். நாங்கள் இதுதான் போய் உட்கார்ந்துட்டோம். பேசாம உட்கார்ந்து ஒரு நாய் அங்க இருக்கவங்க இருந்தாங்க. நாங்க அப்படி இருக்கோம். நாய் ஒண்ணும் பண்ணாதுங்க, உங்களை ஒண்ணும் பண்ணாது. எங்க நாங்க எங்க வரும்? சில வீடுகளுக்கு போறது வீட்டுக்கார சொல்வார், நாய் ஒண்ணும் பண்ணாது. உங்களை ஒண்ணும் பண்ணாதீங்க, எங்களை பயமா இருக்குல்ல. பேசாம இருக்கோம். நாய் வந்து நக்குது, இங்கே 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 எல்லாம் நக்குது. நாங்க சித்தரத்தை மாட்டிக்கிறோம். பேசாம அவர் கவலைப்படாம படுத்துக்கிறார். நாங்க 7 பேர் நல்லா நக்கிட்டு போயிடுச்சு. ஒரு 5 மணி நான் மெதுவா எழுந்திருச்சு உட்கார உட்கார 6 மணி எந்திரிக்கிறார். நீங்க போகலாம். எந்திரிக்கிறோம். காலில் வைத்திருந்தேன், கும்பிட்டேன். மேற்கு நோக்கி ஒருத்த நிற்கிறான், அவனை கும்பிடு, நல்லா இருப்பேன் போ. இதான் எனக்கு ஆசீர்வாதம். மேற்கு நோக்கி யார் நிற்கிறா? பழனியாண்டவன். ஐயப்ப சாமி கிழக்கு நோக்கி நிற்கிறார். பழனியாண்டவன் மேற்கு நோக்கி நிற்கிறான். பழனியாண்டவன் மேற்கு நோக்கி நிற்கிறான். அவனை கும்பிடு, நல்லா இருப்பேன். எனக்கு ஆசீர்வாதம் முடிச்சு. ஆனாலும் என்னென்னமோ சொன்னார். வந்துட்டோம். இனிமேல் தங்கடை வந்தமா. எங்கள்ல ஒருத்தருடைய பையனுக்கு ஹார்ட்ல பெரிய தகராறு, வாழ்வு மாற்றணுங்கிறாங்க. ஹார்ட்ல வாழ்வு இருக்குல்ல, வாழ்வு ரீப்ளேஸ் பண்ணணும். பம்பாயில அவர் மாட்டிக்கிட்டார். பம்பாயிலிருந்து பிளைட்ல வச்சு பாதுகாப்போட மெட்ராஸுக்கு கொண்டு வர்றாங்க. மெட்ராஸுக்கு கொண்டாந்து போதூர் ராமச்சந்திரா ஆஸ்பத்திரி டாக்டர் தணிகாசனம் மிகப்பெரிய டாக்டர், புகழ்பெற்ற டாக்டர், கைராசிக்காரர், திறமசாலி. அவர்கிட்ட கொண்டாந்து சேர்த்து பார்த்தா பூரா அப்படியே எடுத்து அந்த வார்த்தை எடுத்துட்டு இன்னொரு வார்த்தை உள்ள மாட்டணும். 7-8 மணி நேரம் ஆபரேஷன். 2004 இதெல்லாம் 2004. வேற என்ன பண்றது? பணம் தரு. சரி, 5 லட்சம் ரூபாய் அவர் செலவாச்சு. ஆபரேஷன் பண்ணினாரு, சரியா போச்சு. எங்க வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வந்தார். அவருக்கு இந்த கதையை அவர்கிட்ட சொன்னேன். அந்த ஆபரேஷன் பண்ணது யார் தெரியுமா? என்னுடைய 2வது பையன். நான் உண்மையை சொல்றேன். இப்போ ஹார்ட்ல எப்போ 2004 இந்த ஜோசியர் கேட்டாரு, இங்க எங்கேயாவது போய் யாரையாவது பார்த்தீங்களா? ஒரு கண்டை கழிஞ்சிருச்சுன்னா அவன் அந்த கண்டை விட்டு சாயந்தான் பார்த்தேன். ஒரு வீட்டை பிரிச்சு விட்டு அடுத்த வீடு கட்டினாரு. ஹார்ட்ல ஒரு வார்த்தை எடுத்துட்டு இன்னொரு வார்த்தை வச்சு உங்களை காப்பாற்றிட்டாரு. போங்க. அந்த
நம்புறீங்களா? அதுக்கப்புறம் எனக்கு கனகம்பட்டி சாமி எங்க இருந்தாலும் தூரத்துல போய் கொடுக்கும்போது அவர் கணக்க மாட்டார். அவருக்கு என்ன, போயிட்டே இருப்பார். அங்க ஜீப்ல வருவார். எவ்வளவு ஜீப்பு கொண்டாங்க, அதுக்கு முன்னாடி முன் சீட்ல உட்காருவார். இப்படியே பார்த்துக்கிட்டே வருவார். நம்ம கும்பிட்டா திரும்பிக்குவார். எத்தனை முறை இது கனகம்பட்டி சாமி நம்முடைய சொந்த அனுபவம். இப்போ கண்டலூர்ல மாயாண்டி செட்டியாருடைய மகன் கருப்பையா செட்டியார்னு ஒருத்தர் கனகம்பட்டி சாமிக்காக கனகம்பட்டியில ஒரு கோயில் கட்டினார். சாமி இருக்கிற போதே. சாமி இப்ப சமாதி ஆயிட்டார். சமாதி ஆகி ஒரு 4 வருஷம் இருக்கும். சமாதியான கொண்டு அங்க வைக்கணும்னு இவர் கோயில் கட்டினார். அந்த ஊர்க்காரங்க ஒத்துக்க, அது எங்க கனகம்பட்டியில தான் நீங்க வைக்கணும். நீங்க கட்டினது அடுத்த சின்ன கிராமம், அங்க வைக்க கூடாது, தகராறு. சரி, இந்த கனகம்பட்டியில சாமிக்கு சமாதி இருக்கு. ஒரு நாளைக்கு 1000கணக்கில் வந்து கும்பிடுறாங்க. இப்போ பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 500 பஸ் வந்து நிக்குது. திரும்ப முடியல. சின்ன கிராமம் கனகம்பட்டி. இவருக்கு என்ன பேரு? கனகம்பட்டி பழனிசாமி. உடம்பு பூரா சத்தம் பூசுவாங்க. அவர் பாடு வந்திருந்தார். இதெல்லாம் சொன்னேன். ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டாரு, சரி இப்ப யாராவது சித்தர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? இருக்க. எசங்கி சாமி என்னது கோயில்பட்டி வருவாரு. நல்ல உடம்பு படபடன்னு இருக்கும். ஒரு கோபம் தான் கட்டியிருப்பாரு. நம்ம கூட வந்தா ஒரு வேட்டி, ஒரு துண்டை கட்டிக்குவார். அவருக்கு வேண்டிய ஒருத்தர் அவரை கூட்டிட்டு சபரிமலைக்கு போனார். இந்த எசங்கி சாமி கழுத்துல பெருசா சபரி ஆண்டவனுடைய அந்த திரு உருவத்தை மாற்றி இருப்பார். சின்னதா ஒரு உருவம். அதைத்தான் நம்ம ருத்ராட்சம் போடுறவங்கள அப்படி மாற்றி இருப்பார். இவரை கூட்டிக்கிட்டு அவர் சபரிமலைக்கு போயிட்டார். சபரிமலைக்கு போனா இந்த சாமியை முன்னால நிக்க விட்டாங்க. சித்தர் உடம்பு சும்மா பலபலன்னு இருக்கு. நல்ல சந்தன வாசனை. நம்ம தினம் சோப்பு போட்டு குளிக்கிறோம், நமக்கு வேர்வை நாள் அடிக்குது. அவர் உடம்பு சந்தன வாசனை நிக்கிறார். அவரை கூட்டிக்கிட்டு போறவர் புதுக்கோட்டைக்காரர் காசின்னு பேர். அவருக்கு இந்த யோகத்தில கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர். வாசி யோகம் தெரிஞ்சவர். வாசி யோகம்னா மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது. அது பெரிய கதை. நாங்க போகிறேன். மூச்சு காற்றை நம்ம ரொம்ப வீணாக்கலாம். வீணாக்காம ஒழுங்குபடுத்துறதுக்கு வாசி யோகம்னு பேர். அவர் கூட்டிகிட்டு போனாரா. இந்த சாமி எசப்பி சாமியை முன்னால நிக்க விட்டாரா. ஐயப்பனை கும்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. திரும்பி பார்த்தாரு, சாமியை காணும். இப்பதான் நின்னாரு, இங்கதான் நின்னாரு. என்ன தாண்டிதான் போகணும். ஆனா காண மறந்துட்டாரு. இவர் சபரிமலையிலே எங்க போய் தேர்றது? எங்க பார்த்தாலும் ஆடை கருப்பாடையா தெரியும். யாரை அடையாளம் கண்டுபிடிக்கிறது புரியல. சாமி எங்க போனாரு, அங்க பார்த்து இங்க பார்த்து தேடி 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வெளியில வந்து கொடிமரத்துக்கு பக்கத்துல அப்படியே நிற்கிறாரு. சாமி வந்து பண்ணிக்கிறார். சாமி எங்க போச்சு? நான் ஐயப்பனோட பேசிட்டு வரேன். என்னங்க இன்னைக்கு இருக்காரு எசங்கி சாமி எங்க இருக்காரு தெரியாது. நம்ம நினைச்சோம்னா சில நேரம் வருவாரு, சில நேரம் அவர் பார்த்து போயிருக்காரு. நான் கொல்லிமலையில அவரை பார்த்தேன் முதல்ல. கொல்லிமலையில நான் 3 மணி நேரம் திருமந்திரம் பேசினேன். என் பக்கத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தார். நான் பண்ண புண்ணியம். அப்பத்தான் சொன்னேன், நான் பேசுறதெல்லாம் தியரி, இது பிராக்டிஸ். அனுபவிக்கிறவர். அட்டாங்க யோகம், அட்டமா சித்தி, இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு 8 படி ஏறி போனவர்கள் அந்த சுவாமி. அவர் அப்படியே என்னை கட்டி பிடிச்சிருக்காரு. சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்காரு. எங்க வருவாரு அவருக்கு தான் தெரியும். நம்ம இப்ப எங்க போறோம்? எடைக்காட்டு சித்தருக்கு போறோம். நாளைக்கு இதே மாதிரி சில அனுபவங்கள் சொல்லப்படும். இது ஒன்றும் படிச்சது இல்லை, பட்டது. இடைக்காட்டு சித்தன். இந்த உலகத்துல 6 ஆதாரம் இருக்கு. ஒரு சின்ன யோகம். இந்த மூலாதாரம் ஒண்ணு இருக்கு.
இது என்ன தெரியுமா? இந்த ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, இந்த மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே, எழுவிடும் வாசலுக்கு 2 விரல் மேலே, கருவிடும் வாசலுக்கு 2 விரல் கீழே. திருமந்திரம். அந்த இடத்துக்கு மூலாதாரம் பேர். அப்பா உடம்புல இருந்து அம்மா உடம்புக்கு பாய்ச்ச விந்து அந்த இடத்துல இருந்துதான் மேலையும் கீழையும் வளர்ந்தது. அதனால அதுக்கு மூல ஆதாரம் பேர். அதுக்கு மேல இந்த ஜலம் போற பாதை, ஜலம் போற பாதைக்கு நேர முதுகுத்தண்டில உள்ள புள்ளிக்கு சுவாதிஷ்டானம் பேர். அதுக்கு மேலே இந்த கொப்பூழ், கொப்பூழுக்கு நேர முதுகுத்தண்டில உள்ள புள்ளிக்கு மணிபூரகம் பேர். இப்போ 3 ஆச்சா? இந்த நெஞ்சு ஹார்ட் டிக் டிக்னு அடிக்கிறதுல இதுக்கு நேரே முதுகுத்தண்டில உள்ள புள்ளிக்கு அநாகரம் பேர். அதுக்கு மேலே இந்த கழுத்து, உள்நாக்கு அள்நாக்கு சேர்கிற இடம். ருத்ராட்சம் இங்கதான் படம். இந்த இடத்துல ருத்ராட்சம் பட்டு அந்த தண்ணி உடம்புல பட்டா கழுத்துக்கு மேல எல்லா பகுதியும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதுக்காக ருத்ராட்சத்தை கழுத்துல இங்க போட்டது. இந்த இடத்துல அது படம். ருத்ராட்சம் மாதிரி மருந்து கிடையாதுங்க. இந்த காட்டுல இருக்கிறவங்க தலையில ருத்ராட்சம் மாற போட்டிருப்பான். ஏன்? பாம்பு வராது. தண்ணி பட்டு இந்த இடத்துல பட்டா இதுக்கு மேல உள்ள பகுதி பூரா ஆக்டிவா இருக்கும். இந்த காலத்துல உள்ள என்ன முட்டாளா? நம்ம தாங்க முட்டாளு. அவனை முட்டாளு நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் என்ன? விசுத்தின்னு பேர். இந்த குங்குமம் கொண்டு வச்சிருக்கிற பாருங்க நடுகடம், 2 குடும்பத்துக்கு நடுவுல, இதுக்கு பேரு ஆக்ஞைன்னு பேர். சார் பேரெல்லாம் மறந்து போறோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகரம், விசுத்தி, ஆக்ஞை. இதுக்கு மேலே இந்த உச்சந்தலை பிரமரந்திரம்னு பேர். அதுக்கும் மேலே 12 அங்குலம் துவாதசாந்தம்னு பேர். இவ்வளவுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் அடையாளம். இந்த மூலாதாரத்துக்கு யார் அடையாளம்? பிள்ளையார். உங்களுடைய சக்தி அங்கே உண்டாகும். மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து விநாயகர். இந்த சுவாதிஷ்டானத்துக்கு அதிபதி பிரம்மா, ஜலம் போற பாதை. சரஸ்வதி அங்கே சக்தி. இந்த மணிபூரகம் மகாவிஷ்ணு. யாரு சக்தி? மகாலட்சுமி. இந்த அநாகரம் ஆட்டு ருத்ரன். டிக் டிக்னு அடிக்குது இல்ல, அதான் நம்ம சிதம்பரம். நடராஜா ஆடிட்டே இருக்காருல, இந்த அடுத்தாப்புல வர்றேன். இதுக்கு அதிபதி ருத்ரன், அம்பாள் பார்வதி. இந்த கழுத்து விசுத்தி, இதுக்கு அதிபதி மகேஸ்வரன், அம்பாள் மகேஸ்வரி. இந்த பூர்வ மத்திய ஸ்தானம், இது சதாசிவன் ஆக்ஞை, சதாசிவன், அம்பாள் மனோன்மணி. இதுக்கு மேல பரபரந்திரம். இது ஒன்னுக்கு ஒவ்வொரு ஊர். மூலாதாரங்கிறது திருவாரூர், சுவாதிஷ்டானம்ங்கிறது திருவானைக்காவல் தண்ணீர், ஜலம் போறதாலே. இந்த கொப்பூர் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் சொன்னேன்? மணிபூரகம்னு சொன்னேன். மணிபூரகம் திருவண்ணாமலை. அதுக்கு மேல இந்த காற்று திக் திக்குன்னு அடிக்குது. அதுக்கு நேரம் உள்ள புள்ளி சிதம்பரம். அதுவும் ஆடிக்கிட்டே இருக்கு, இதுவும் ஆடிக்கிட்டே இருக்கு. அது நின்று போனா உலகம் நின்று போயிடும், இது நின்று போனா எல்லாரும் நினைச்சுப்பாங்க. இது சிதம்பரம். இந்த இடம் விசுத்தி திருக்காலத்தி. இந்த இடம் ஆக்ஞை காசி. பூர்வ மத்தியமே காசி திருவிளையாடல் புராணம். இந்த உச்சந்தலை பிரமரந்திரம் மவுண்ட் கைலாசம். அதுக்கு மேலே 12 அங்குலம் துவாதசாந்த தலம் மதுரை. சார், நீங்க மதுரையிலிருந்து வர்றதுக்காக மதுரையில் நேரம் வச்சுட்டீங்களா? இல்ல. துவாதசாந்தம் பெருவழியில் துரிய கடந்த வராத மூலத்தனத்து முளைத்த முழுமுதலே முத்தந்தருகவே முக்கச்சுடற்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தந்தருகவே. குமரகுருபர சுவாமி பிள்ளை தமிழ்ல துவாதசாந்தம்னு வார்த்தை வைக்கிறார். இதையெல்லாம் பத்தி பாடினாரு. அவர் தான் இடைக்காட்டு சித்தர். ஆராதார தெய்வங்களை நாடு. இப்ப 6 ஆகாரங்கள்
யாரு உச்சந்தலை, அதுக்கும் மேல யாரு மதுரை சொக்கலிங்க பெருமான். 6 ஆதார சாமியை கும்பிடு, அதுக்கும் மேலே இருக்கிற தெய்வத்தை நாடு. 6 தெய்வங்களை நாடு, அவருக்கும் மேலான ஆதியை தேடு. கூறான வட்ட ஆனந்தத்தில் கூடு, கோஷம் மைந்தும் கண்டு குன்றேறியாடு. கோஷம்னா தெரியுமா? உடம்பு சாப்பிட்டாதான் இந்த உடம்பு. இதுக்கு அன்னமய கோஷம் உண்டு, உள்ள மூச்சு காற்று பிராணமய கோஷம் உண்டு, மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 6 உடம்பு சொல்றாங்க. கோயில்ல உள்ள 6 பிரகாரம் இந்த 6 உடம்பா. இதையெல்லாம் பற்றி ஒரு சித்தர் பாடினார். அவருக்கு பேருதான் இடைக்காட்டு சித்தர். இது முக்கியமான செய்தி. இவர் யாருன்னு சொன்னேன்? யாதவர்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன வேலை? பார்க்கிறது. பாடுற சாவாதிருந்திடம் பார்க்கிற, சிரம் தண்ணில் இருந்திடும் பார்க்கிற, வேவாதிருந்திடம் பார்க்கிற, வெறும் வெட்ட வெளிக்குள்ளே பார்க்கிற. பசுமாட்டுல பால கறக்கிறதா, வெட்ட வெளியில பால கறக்கிறதா? நான் சொல்றது வெட்ட வெளியில பால் கறக்கிறது. அந்த பாலை கறந்தா நீ சாகாம இருக்கலாம். அந்த பால் உன் தலையில இருக்கு. சாவாதி இருந்திடம் பார்க்கிற, சிரம் தண்ணில் இருந்திடும் பார்க்கிற, வேவாதி இருந்திடம் பார்க்கிற, வெறும் வெட்ட வெளிக்குள்ளே பார்க்கிற, ஏப்பம் விடாமலை பார்க்கிற. அந்த பாலை சாப்பிட்டா ஏப்பம் வரும். நான் சொல்ற பாலை சாப்பிட்டா ஏப்பம் வராது. ஏப்பம் விடாமலை பார்க்கிற, வரும் ஏமன் விலகலை பார்க்கிற. எவன் ஓடி போயிருவான், தீப்பொறி ஓய்ந்திட பார்க்கிற, பரசிவத்துடன் சேரலை பார்க்கிற. எங்க சார் பார்க்கிறது கேட்கிறீங்களா? அதுதான் சித்தர் சொல்றேன். இந்த மூலாதாரம்னு சொன்னா, இந்த மூலாதாரத்துல ஒரு அக்கினி இருக்கு. இந்த மூலாதாரத்துல இப்படி மூடி இருக்கு. நம்ம சிவன் கோயில்ல சிவனுக்கு மேல நாகாபரணம் வைக்கிறவங்க அதான் கருத்து. நாகாபரணம் மாறி இப்படி மூடி இருக்கு. இந்த ஒரு பூ கூட அந்த மேல நாகலிங்க பூ பார்த்திருக்கீங்களா? அப்படி மூடி இருக்கும். இந்த மூலாதாரத்துல அப்படி மூடி இருக்கும். நம்ம பிராணாயாமம் பண்ணி காற்றை உள்ள வச்சு கும்பகம் பண்ணலாம். இந்த காற்று உடம்புக்குள்ள போய் அப்படி குத்துன உடனே அந்த பாம்பு அப்படி பாம்பு மாதிரி குத்துச்சிடும். உள்ளே இருக்கிற அக்னி புறப்படும். அதான் மூலாதாரத்தின் 3 அடுக்கு. கால்னா காற்று, காற்றால மேலே எழுப்பினா மூலாதார அக்னி புறப்படும். சுவாதிஷ்டானத்துக்கு வரும், மணிபூரகத்துக்கு வரும், அநாகத்துக்கு வரும், விசுத்திக்கு வரும், ஆண்மைக்கு வரும். இந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படியே நெருப்புமாய் இருக்கும். இந்த நெத்திக்கு பேரு சந்திர மண்டலம். அங்கே அமுதம் இருக்கும். இந்த வெப்பம் பட்ட உடனே அந்த அமுதம் அப்படியே உருகி பால் மாதிரி கொட்டும். மூலாதாரத்தில் போய் கொட்டும். அப்படி கொட்டின உடனே அந்த பால் மூலாதாரத்தில் இருந்து 72,000 நாடுகள்ல பரவி உடம்பு நல்லா இருக்கணும். 1000 வருஷத்துக்கு உயிரோட இருக்கலாம். இதெல்லாம் திருமூலர் சொல்றாரு சித்தர். அது கை ஒரு பால் கறக்கிறது. இந்த பசுமாட்டு மடியை குடிச்சு பால் கறக்கிறது இல்லை. இந்த தலையில இருந்து இங்கே இருந்து பால் கறக்கிறது. சாவாதில் இருந்திடம் பார்க்கிற, சிரம் தண்ணில் இருந்திடும் பார்க்கிற, வேவாதில் இருந்திடம் பார்க்கிற, வெறும் வெட்ட வெளிக்குள்ளே பார்க்கிற. இது வெட்ட வெளிதானே, உள்ள எதுவும் வச்சிருக்கான் கிடையாது. ஏப்பம் விடாமலை பார்க்கிற. நம்ம பால் சாப்பிட்டா ஏப்பம் வருது. சில பேர் ஏப்பம் விட்டா தெருக்கூறா கேட்கும். ஏப்பம் விடாமலை பார்க்கிற, வரும் ஏமன் விலகலை பார்க்கிற. எமன் ஓடி போயிருவான், தீப்பொறி ஓய்ந்திட பார்க்கிற, பரசிவத்தோடு சேரலை பார்க்கிற. கோணல் பார்க்கிற பார்க்க. இன்னொன்னு பாருங்க, இருவளையம் மாடுகளியே விடு போனே. கோண இருவினை நல்வினை தீவினை 2 மாட்டையும் ஓட்டு. இன்னொரு மாடு இருக்கு, அதை புடிச்சு கட்டு. மனசுங்கிற மாடு ஊரெல்லாமே மெய்தாரியா பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கோம். புத்தி மேய்ச்சிக்கிட்டே இருக்கும். சிவபெருமான தவிர மெய்தாரியா எங்கெங்கயோ மனசு போகும்.
அப்புறம் பாப்பா ஐயோ சிவபுராணம் கூட சொல்லிட்டோம், ஒரு நிமிஷம் கூட சிவனை நினைக்கல, எங்கெங்கயோ நினைச்சோமே தோழா. அதைத்தான் சொல்றார். இருவினையாம் மாடுகளை ஏக விடு போனே, உள் அழகு மனமாடன்றை அடக்கி விடு போனே. இந்த மனசுங்கிற மாட்டை அடக்கு, மனமெனும் ஒரு மாடடங்கில் தாண்டவர் போனே, முத்தி வாய்த்ததற்கு என்னேடா தாண்டவர் போனே. தாண்டவர் போனா யாரு? தாண்டவம் ஆடுறது நடராஜா. இது நடராஜாவை பத்தி பாடுற பாட்டு. மனசு அடக்கிட்டா நிம்மதி, மனசு இறந்து போனா நிம்மதி, மனசு இறந்து போனா நிம்மதி. சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கற்றாருக்கு வாயே பராபரமே தாய்மானார். கைலாசத்துக்கு போற பொழுது டோல்மோ பாசல நிற்கிற போது மனசு இறந்தது. நம்ம யாரு என்ன எங்கிருந்து வந்தோம் அப்பொழுது மறந்தது. ஆனா சுகமா இருக்கு, அதை விட்டு வர வேண்டாம்னு தோணும். இந்த ஷெர்பா தோல்ல கைய வச்சு கீழே இறங்கி பனிமழை பெஞ்சா கதை முடிஞ்சிருந்தா நம்ம அதுக்காக கீழே இறங்குவோம். அந்த இடத்துல மனசு செலுத்து. மனசு இருக்கிற வரைக்கும் நான் இன்னாருன்னு சொல்லுமா இல்லையா? அடுத்தவருக்கு அவர் வர்றாரு, அவர் என்னத்தான் பார்க்கிறாரு, அவர் யாரையோ பார்த்துட்டு போவாரு. நான் என்ன நினைப்பேன், என்னத்தான் பார்க்கிறாரு, என் சட்டையில ஒரு கிழிசல் இருக்கு, இதைத்தான் பார்க்கிறாரு, அவருக்கு ரொம்ப வேலை பாருது, உன் சட்டையை பார்க்கறது. நமக்கு மனசு சொல்லுதாடி அப்படி. இந்த மனசு அடக்கணுமா? மனமெனும் ஒரு மாடடங்கில் தாண்டவர் கோனே, முக்தி வாய்த்ததற்கு என்னேடா தாண்டவர் கோனே. சினமெனும் ஒரு பாம்பிறந்தால் தாண்டவர் கோனே, சித்தி என்று நினையேடா தாண்டவர் கோனே. கோபத்தோடு கோபம் சண்டாளம். எவனுக்கு உனக்கு கோபம் வருதோ நீ முதல்ல கெட்டு போறே. அச்சத்தை வேட்டைதனை அழித்து விட்டால் அப்போது சாபம் அங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவாய், மேதினியில் மரணம் இல்லை பாரதி. கோபத்தை ஜெயிச்சுட்ட மரணம் கிடையாது. நான் கோபம் வந்தா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இவர் என்னமோ இதுவரைக்கும் மனுஷனா இருந்த மாதிரி இனிமே இருக்காதவன் அடப்பாடி. கோபம் வந்தா நீதாண்டா கெட்டு போற, என்ன அவனா கெட்டு போறான் இல்லை, நம்ம தான் கெட்டு போறோம். கோபத்தை அடக்கணும். எல்லா உலகமும் எல்லா உயிர்களும் எல்லா பொருள்களும் எண்ணறிய வல்லாளன் ஆதி பரமசிவன் என்று சொல்லாலே யாருமே போனாரே. இந்த உலகத்தை எல்லாம் படைச்சது யாரு? பரமசிவன் படைச்சான். போனாரே, இத ஊருக்கெல்லாம் போய் சொல்லு. இதெல்லாம் ஒரு பாட்டு. சாபத்தினாலே எழுத்தறிவு இல்லாத இடையனாக பிறந்தவர் இடைக்காட்டு சித்தர். என்ன சாபம் தெரியல, ஏதோ இருந்தார், வாழ்ந்தார், கோணாரம் பிறந்தார், யாரோ சாபம் கொடுத்தாங்கன்னா படிப்பு வரல, ஒன்னும் படிக்கல. அவர் இந்த பாட்டு படிக்கல. நம்ம 78 பட்டம், முன்பட்டம், பின்பட்டம், தம்பட்டம் அவரது போட்டு அவர் பாட்டுக்கு அர்த்தம் பார்க்க நம்ம ஆரம்பிக்கல, ஒன்னும் படிக்கல. சாபத்தினாலே எழுத்தறிவில்லாத இடையனாய் பிறந்தார். இடைக்காடுன்னு மதுரைக்கு பக்கத்தில் ஒன்று. இந்த இடைக்காடர்னு 2-3 பேர் இருக்கிறாங்க. அந்த காலத்திலே ஒரு புலவர் இடைக்காடர். திருவள்ளுவர் நூல் எழுதினாங்கல்ல, அதை பாராட்டி திருவள்ளுவ மாலைன்னு பாடினாங்கல்ல, அதுல முதல்ல பாடினது ஔவையார். அணுவை துளைத்தேள் கடலை புகட்டி குறுகல் தரித்த குரல். அணுவை துளைச்சாலாம். அப்போ அணுவை துளைக்கலாம்னு ஔவையார் கண்டுபிடிச்சிருக்கான். ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சது 1940. அணுவை பழக்கலாம்னு கண்டுபிடிச்சது ஔவையார் அப்பவே சொல்லிட்டு, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகல் தரித்த குரல். அடுத்த பாட்டு, கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகல் தரித்த குரல். அதை பாடினவர் இடைக்காடர். அவருக்கு அந்த காலத்தில் இருந்த புலவர். இடைக்காடர் புனக்கு தீர்த்த படலம் அப்படின்னு திருவிளையாடல். இடைக்காடனை யாரும் மதிக்கலையாம். அவன் சிவபெருமானத்தை போறான். சிவபெருமானை, நீனும் புலவன் நானும் புலவன், புலவனை இந்த ஊர்ல யாரும் மதிக்கல, போ நீ இங்க இருக்காதே, இந்த கோயிலை விட்டு ஓடி போய் மதிக்காத இடத்துல இருக்கக்கூடாது.
மதியாதார் வாசல் மதித்தொழுகால் சென்று மிதியாமை கோடி போ. சிவபெருமான் உடனே வீட்டுக்காரமா மீனாட்சியை ஊத்திக்கிட்டு ஊர் கடைசியில போய் உட்கார்ந்துட்டார். மீனாட்சி கோயில் சிவனும் இல்லை, அப்பாலும் இல்லை, சாநித்தியம் இல்லை. மகாராஜா வந்து பார்த்தான், கண்ணீர் விட்டான், ஓடி போனான், விழுந்தான், அழுதான். சிவபெருமான் சொன்னார், அந்த இடைக்காரன் புலவன் போறான், அவனை கூட்டிட்டு வா, அப்பத்தான் நான் வருவேன். ராஜா அகங்காரத்தை போய் விழுந்து, நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்களை மதிக்காதது என் குற்றம். கூட்டிக்கிட்டு வந்து அப்புறம் சிவபெருமான் அந்த கோயில்ல இருந்து இந்த கோயிலுக்கு வந்தார். அந்த கோயிலுக்கு போனாங்கல்ல, அதுக்கு பேர் தெரியுமா? பழைய சொக்கநாதர் கோயில்னு நினைக்கிறது. பழைய வந்து புதுசாக கடவுளை இலங்க பழசு புதுசு ஆதி சொக்கநாதர் கோயில். அப்பத்தான் அமைக்கணும். அந்த இடைக்காலன் வேற, இந்த இடைக்காட்டு சித்தர் வேற. ஆனால் ஒண்ணு, இந்த இடைக்காட்டு சித்தருக்கு பெருமாள் மேல ரொம்ப பக்தி. நாராயணா 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 பெரிய மந்திரம். நாராயண மந்திரம் அவ்வளவு சிறப்பு. நாராயணா நாராயணா அதிலே இருந்துட்டார். நீண்ட காலம் வாழ்ந்தார். குலசேகர பாண்டியன் காலத்திலே இவர் வாழ்ந்தார்னு சில பேர் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. அது அந்த இடைக்காரர். இந்த பேரு அப்பையாருங்கிற பேரு 3 பேர் வச்சிருந்தாங்க. ஒரு அப்பையார் சங்க காலத்து அப்பையார், இன்னொரு அப்பையார் விநாயகர் அகவன் பாடின அப்பையார், 3வது அப்பையார் வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் வான்கோழிய பாடிய அப்பையார். அந்த அப்பையார் எப்படி வான்கோழியை பாடுத்தார்? தான் மயிலாக கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொருளார் சிறையை விரித்தாடினால் போதுமே கல்லாதான் கந்த கனி. வான்கோழி வெள்ளக்கார காலத்துல தானே வந்துச்சு, இந்தியாவுடைய இருந்துச்சு. 3 அப்பையார் எஸ்.எஸ். வாசன் 3 அப்பையாரையும் சேர்த்து ஒரே அவியல் படமா எடுத்துட்டேன். அவங்க 3 பேரையும் சேர்த்தாச்சு. பாரிகாத அப்பையார் வேற, விநாயகர் பாடின அப்பையார் வேற, பிள்ளைகளுக்கெல்லாம் ஆத்தி சூடி ஒன்றை வேந்தன் நண்படி அந்த அப்பையார் வேற. அது மாதிரி இடைக்காலர்கள் பல பேர் இருந்திருக்கலாம். நாம் பேசுறது சித்தரை மட்டுமே. சிவபெருமானிடத்தை போயிட்டீங்கன்னா மற்றது எதுவும் உனக்கு வேண்டாம். போகம் போம், போக்கியம் போம், போஜனம் போம், புன்மை போம், மோகம் போம், மூர்க்கம் போம், மோசம் போம், தாகம் போம், வேத முதலாகமங்கள் மேலானதென்று பல்கால் ஓது பிரமத்து உற்றக்கால். பிரமமாகிற கடவுளோட நீ சேர்ந்துட்டீன்னா இதெல்லாம் எதுவும் உனக்கு தேவையில்லை, அவ்வளவு விட்டுறலாம். தூங்குறவன் கையில இருக்கிற அந்த விசிறி நடுவது மாதிரி நீ கடவுள்கிட்ட போயிட்டீங்கன்னா உன் பாசம் பூரா தன்னால நடுவிடும். இதெல்லாம் பார்த்து இப்ப அவர் வரலாற்றில் உள்ளவரை காடன் இடைக்காட்டில் பிறந்தவர். ஊரு பேரு காடன். ஞாபகம் நாணன் காடன். கண்ணப்ப நாயனாருடைய 2 தோழர்கள், ஒருத்தம் பேரு நாணன், ஒருத்தம் பேரு காடன். அங்கே பெரிய காலத்தில் இவர் பேரு காடன். என்ன தொழில்? ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது. போனார். இடைக்காடன் பேர் வச்சாங்க. குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்கள் பொற்கொடியே. கோவலர்கள் குற்றமே பண்ண மாட்டாங்களாம். ஆண்டாள் ஆட்சியார் சொல்றார், குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்கள் பொற்கொடியே. புத்தரவர்கள் புனமையிலே போதலாய். திருப்பாவை இன்னமும் மார்கழி மாசம் அம்மா புண்ணியத்தில திருப்பாவை ஞாபகத்துக்கு வருது. தியானத்தில ஆழ்ந்து போயிடுவான். மாடு மேய்க்க போவான், ஆடு மேய்க்க போவான், ஆடெல்லாம் மேய்க்கும். இந்த பிள்ளை இடைக்காலன் அப்படியே தியானத்தில் உட்கார்ந்து இந்த நெத்தியில இந்த இடத்துல பல காட்சிகள் தெரியும். நல்ல ஞாபகம் வச்சுங்க. தியானத்தில் இருந்து வழிபாடு பண்ணினா இந்த பூர்வ மத்தியிலே பல காட்சிகள் தெரியும். போர்க்களம் தெரியும். போர்க்களத்திலே கிருஷ்ண பரமாத்மா தெரிவார். ஒரு 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 பெரிய சித்தரோட கொஞ்சம் பழகினேன். அவர் சொல்றார், எல்லா காட்சியும் இங்கே தெரியுமா? இந்த போர்க்களம் நம்ம கீதோபதேசம் அவ்வளவு இங்கே தெரியுமா? சிவபெருமான் காட்சி கொடுப்பார், மயில் தெரியும், முருகன் காட்சி கொடுப்பார். ஆனா இந்த அம்பாள் மட்டும் இதுவரைக்கும் காட்சி கொடுக்கவே இல்லை.
சித்தர். பாலசுப்ரமணிய முதலியார் முதல் குடும்பத்திலே இருந்த சித்தர். 1974 அவரோட பேசுறேன். அன்னையிலிருந்து எனக்கு சித்தர்கள் தொடர்பு உண்டு. அவர் ஒரு நாள் சொன்னார், அம்பாள் காட்சி கொடுத்துட்டா இந்த உடம்பு தாங்காது. அதுக்கு ஒரு வாரத்தில் சம்பந்தம். இந்த இடத்துல அம்பாள் பராசக்தி காட்சி கொடுத்துட்டா கூட்டிட்டு போயிடுவா, அவ்வளவுதான். இவர் தியானத்தில் உட்கார்ந்துருவார். வைத்தியம், சோதிடம், ஞானம் அவ்வளவு எப்படியோ இவருக்கு வந்து உள்ள விழுந்து. எப்படி வந்தது? மேல போகர் போற போகரை பத்தி நாளைக்கு பேசலாம். பெரிய சித்தர், பழனி ஆண்டவரை பழனியில் கொண்டு வந்து வைத்த சித்தர் போகர். போகராகன் போயான்னு பேரு. சீனாவுக்கெல்லாம் போனவன் பெரிய ஆளு. நாளைக்கு அவரை பத்தி பேசுவோம். அந்த போகர் மேல போறார். இந்த புள்ள கீழே உட்கார்ந்து தியானம் பண்றத பார்த்துட்டார். இவன் பெரிய சித்தர்னா. போன பிறகு தொடர்பு வேற ஒண்ணும் இல்லை, ஞானம் பிறவியினால வரும். ராமலிங்க சுவாமிக்கு 5 கேது ஜாதகத்துல 5 கேது இருந்தா ஞானகாரகன். போன ஜென்மத்து ஞானம் கப்புனு வந்து குடிச்சுக்கணும். இல்லைன்னா இவனுக்கு பாட்டு பாட முடியுமா? 5 கேது இருந்தா ஞானம் குடிச்சுக்கணும். இந்த பிள்ளைய பார்த்தாரா போகர், அங்கே இருந்து இந்த பிள்ளைக்கு ஞானம், சித்தம் அவ்வளதையும் கொடுத்தார். ஜோசியம் எல்லாம் தெரிகிற மாதிரி அப்படியே தன் பார்வையினால இந்த சித்தராய் மாறி இருக்கக்கூடிய இந்த இடைக்காலருக்கு அவ்வளதையும் கொடுத்தார். இவருக்கு அதெல்லாம் தெரியாது. கொடுத்துட்டு கீழே இருக்கீங்க. இவர் குளிச்சு பார்க்கிறார். யாரோ ஒரு சாமியார் நிற்கிறார். சாமி, பால் சாப்பிடுறீங்களா? பிரியமா? சரி, ஒரு ஆட்டுப்பாலை கறந்து கொடுத்தார். மகாத்மா காந்திக்கு ரொம்ப பிடித்தமானது ஆட்டுப்பால். ஆட்டுப்பாலை கறந்து கொடுத்தார். குருநாதர் வாங்கி சாப்பிட்டு ஞானோபதேசம் பண்ணினார். அதோட இவர் சித்தரா மாறிவிட்டார். என்ன செய்யணும் சாமி? மக்களுக்கு உபதேசம் பண்ணணும், ஊர் மக்களை காப்பாற்று. சித்தர்களுக்கு நோக்கம் மக்களை காப்பாற்றுவது. பக்தர்கள் தங்கள் வழியை பார்த்துக் கொண்டு போவார்கள். சித்தர்கள் உலகம் வாழ தாங்கள் வாழ்வார்கள். நம்ம கூட வருவாங்க, மூலிகை சொல்லுவாங்க. சித்த வைத்தியத்துக்கு அடிப்படை யாரு? சித்தர்கள் தானே. கொரோனாவுக்கெல்லாம் மருந்துக்கு சித்த வைத்தியத்துல இந்தியாவில் பல பேர் அதை வாங்கி சாப்பிட்டு தப்பிச்சுட்டாங்க. ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப பேர் இன்னைக்கு கஷாயம் போட்டு சாப்பிடுறாங்க. அது என்னென்னது சேர்க்கணும் ஒழுங்கா. அவ்வளவு நம்ம அஞ்சலை பெட்டி நம்ம பாட்டி வச்சிருந்தாலே அந்த அஞ்சலை பெட்டியில உள்ளதை எடுத்து போட்டு அப்படி காய்ச்சி ஒழுங்கா சாப்பிடுறாங்க. சித்த வைத்தியம் ஊரா போற. ஜோசியம் கத்துக்கிட்டாங்க. யாரு கொடுத்தா? போகர் கொடுத்தாரு ஜோசியாரி. இந்த ஜோசியம் இருக்கே ரொம்ப முக்கியமானது, உண்மை. ஆனால் நம்ம பிறந்த நேரத்தை ஒழுங்கா எழுதியிருக்கணும். டாக்டர் குழந்தை பிறக்கிற போது முதல்ல நேரத்தை எழுதுவாரு. தாயும் பிள்ளையும் பிடிக்கணும், பாவம் 2 உயிரும் தப்பிக்கணும், அதற்கான பார்ப்பாரு. பார்த்துட்டு உத்தேசமா எழுதுவார். நம்ம அதை வச்சு ஜாதகம் தயார் பண்ணுவோம். விவகாரம் புரியுதா? அதனாலதான் ஜோசியம் தப்பா போகுது. ஜோசியம் தப்பு இல்ல, நேரம் குறிச்சது தப்பு. பல சமயம் நாங்க தேவபக்தியில ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போனோம். ஜோசியர் ரொம்ப பெரிய ஆளு. ஜாதகத்தை வாங்கி பார்த்தாரு. இந்த 7ஆம் இடத்துல வியாழன் இருந்தால் தேவரை, இந்த லக்னத்துல குரு இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, இல்லாததா சொல்ற. இந்த கூட வந்தவர் கெட்டிக்கார் அழகா கேட்டார், சாமி நீங்க சொல்றதெல்லாம் சரி, இன்னென்ன இடத்துல இன்னென்ன கிரகம் இருந்தா நல்லதுங்கிறீங்க, அவங்களை எல்லாம் அந்த இடத்துல தூக்கி போடுறதுக்கு என்ன செய்யணும்? அம்மா இப்படி சொன்னா என்னையா இருக்கிறதுக்கு பலன் சொல்லுவியா?
இப்படி இருந்தா நல்லது, அப்படி இருந்து இல்லையே, அந்த அப்படியெல்லாம் இருந்தா எவங்க கூப்பிட்டு வந்து நிற்கிறாங்க. என்னங்க அவன் கஷ்டத்துக்கு தானே வர்றான். இன்னொரு ஜோசியர் கையை போய் நீட்டுறான். அவர் இப்படி பார்த்தாரு, இன்னும் 6 மாதத்துக்கு கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிறது. சரியா, இதுக்கா உங்ககிட்ட வந்து அப்ப என்ன தெரியுது? கிரகங்களை நம்ம இஷ்டத்துக்கு தூக்கி போட முடியுமா முடியாதா? முடியாது. கிரகங்கள நேரத்தை பொறுத்து எல்லாம் மாறும். கிரகங்களை தன் இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு உலகத்திலே பஞ்சத்தை மாற்றியவர் ஒரு சித்தர். அவருக்கு பெயர் விடைபாட்டு சித்தர். என்ன சார் கிரகத்தை மாத்தினாங்க? ஆமா, அதைத்தான் இப்ப சொல்ல போறேன். இவரு ஜோசியம் தெரியுமா? உலகத்துக்கே ஜோசியம் போட்டு கண்டுபிடிச்சார். நம்ம பகுதியில, அதாவது இந்த பாண்டி நாட்டு பகுதி அடுத்தாப்புல இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல கிரகங்கள் பக்கரிக்குது. வெறும் பஞ்சம். கிரகம் பக்கரிச்சதுக்கு என்ன காரணம்? மனுஷ குணம் கெட்டு போச்சு. நம்ம கெட்டு போனா கிரகம் பக்கரிக்கு ஞாபகம் வச்சுக்கல. நம்ம அயோக்கியத்தனமா பண்ணிட்டு எனக்கு ஜாதகம் சரியில்லைன்னா என்ன பண்றது? கிரகங்கள் பக்கரிக்கும். இன்னும் 4 வருஷம் பெரும் பஞ்சம் உண்டு. தங்கத்தை கொடுத்து தவிடு வாங்கி சாப்பிடுவாங்க. தங்கத்தை கொடுத்து தவிடு வாங்கி சாப்பிடுவான். சாப்பிடல. அப்படி பஞ்சம் வந்துடும். அந்த பஞ்சம் 12 வருஷத்துக்கு விடாது. அதுக்குள்ள பாதி பேர் இறந்து போயிடுவான். இந்த 4 வருஷம் பஞ்சம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்படி வரப்போகுது. யோசிச்சார். நிறைய ஆடு வாங்கின. எருக்கன் செடின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? சிவபெருமான் தலையில என்ன வச்சிருப்பாரு? எருக்கம் பூ. ஏன் எருக்கம் பூவை யாரும் வைக்க மாட்டாங்க? வீட்டுக்காரிகிட்ட போய் எருக்கம் பூவை கொடுத்த உதப்பான். புரியுதா? அது யாருக்கு? சிவபெருமான். உனக்கு வேண்டாமா? என்கிட்ட கொடுத்து நான் வச்சுக்கிறேன். எருக்கம் பூ. வெள்ளருக்கன் சடைமுடியான் வெறுப்படுத்த திருமையை அப்படின்னு நம்முடைய கம்பர் பாடுவார். இவர் என்ன பண்ணாரு? ஆடுகளை பூரா எருக்கன் செடி சாப்பிட பழக்கினார். பாடுல எருக்கன் செடி கலந்து கொடுக்கிறது. ஆட்டை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கிட்டு, ஆடு கொஞ்சம் கொஞ்சமா பழகி, எந்த விஷத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா இந்த உடம்பு பழகி. காப்பிங்கிற விஷத்தை அப்படித்தானே பழகிட்டான். இப்ப விட முடியலையே. காலையில மத்தியான ராத்திரி கைலாசி யாத்திரை போனேன். காலையில ரொம்ப பேரு சிவபெருமான எப்ப பார்க்கலான்னு கேட்கல. காப்பி கிடைக்குமா? காப்பி கிடைச்சாதான் ஐயா சிவபெருமான். காப்பி கிடைக்கல என்னதான் சிவபெருமான் பழகி சொல்லணும். எருக்கன் செடி படைக்கிட்டார். இப்ப ஆடு இவர்கிட்ட ஒரு 100 ஆடு இருக்கு. 100 ஆடு எருக்கன் செடியை தின்னு பழகிடுச்சு. அந்த பார்க்கிறது. இன்னும் ஒண்ணு பண்ண, இந்த வரகுன்னு ஒரு தானியம் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கோயில்ல சாமிக்கு மேல கோபுரத்துல கலசம் வைப்பாங்க. இந்த கலசம் பார்க்கறதுக்கு சின்னதா தெரியும். மேல 7 பந்தம் 3000 இருக்கும். திருவண்ணாமலை கோபுர கலசம் 13 கலசம் 6 அடி உயரம். இங்க இருந்து பார்த்தா சின்னதா தெரியும். இந்த கலசத்துக்குள்ள என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? வரகு. வரகுன்னு ஒரு தானியம். இந்த வரகுங்கிற தானியத்தை இதுல முழுக்க கொட்டி அடைச்சிடுவாங்க. அடைச்சு தூக்கி வச்சிருவாங்க. இது என்ன தெரியுமா செய்யும்? 12 வருஷத்துக்கு வரகு நல்லா மேல உள்ள மின்னோட்டம் மின்னல் அவ்வளதையும் காப்புன்னு இழுத்துக்கும், இடிவிடாது. நம்மளால இந்த விவரம் இல்லாம பண்ணியிருக்காங்க. அங்கே 12 வருஷத்துக்கு அப்புறம் வரகு எகட்டி போயிடும். அதுக்காகத்தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்றாங்க. வரகு பார்த்துங்கிறான். வரகுங்கிற தானியம். இவர் என்ன பண்ணாரு? குருவரகுன்னு அதுக்கு பேரு இலக்கியத்தை. அது நிறைய வாங்கினார். மண்ணோட கலந்தார். வீடு கட்டினாரு. அந்த காலம் மண் குடிசைதானே. எல்லா பக்கத்திலையும் வரகு வச்சு மண் குடிசை கட்டிட்டார். பெரிய மண். அங்க இருந்து இங்க வரைக்கும் மண்.
என்ன சேர்த்திருக்கு? வரகு தானியம் உள்ள சேர்த்தாச்சு. இருந்துச்சு, வலுவலு இருக்காது, முடிஞ்சு. பஞ்சம் முடிஞ்சு, சாப்பிட ஒண்ணு இல்லை. ஆடு மாடெல்லாம் செத்து போச்சு. இவர் விட்ட ஆடு எருகஞ்செடியை சாப்பிட்டு தப்பிச்சிருச்சு. எருக்கு முளைக்கு. உங்களுக்கு ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. பொய் சாட்சி சொன்னவங்க வீட்டுல எருக்கு முளைக்குமா? பஞ்சத்தில முளைக்கிற எருக்கு அங்கே முளைக்குமா? வேதாளம் சேருமே, வெள்ளருக்கம் பூக்குமே, பாதாள மூலி படருமே, மூதேவி சென்று இருந்து வாழ்வாளே, சேடன் குடி புகுமே, மன்று ஓரம் சொன்னார் மனை. மன்றுல போய் பொய் சாட்சி சொன்னா இதெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் நடந்தா நம்ம ஊர்களில் எல்லா வீட்லையும் பார்ப்பல. நம்ம இருக்க முடியாது. கொஞ்சமா பொய் சாட்சி சொல்லி இருக்கா, அப்பொழுது சொல்லி இருக்கா. வேதாளம் சேருமே, வெள்ளருக்கம் பூக்குமே, பாதாள மூலின்னு அது படருமா. மூதேவி போய் உட்கார்ந்து சௌக்கியமா இருப்பாள். மூதேவி சென்று இருந்து வாழ்வாளே, சேடன்னா பாம்பு, சேடன் குடி புகுமே, மன்று ஓரம் சொன்னார் மனை. எல்லா பக்கத்திலையும் ஒண்ணு கிடைக்கல. இவருக்கு விட்ட ஆடுகள் எருக்கஞ்செடியை சாப்பிட்டு நல்லா, அந்த பாலை சாப்பிட்டு இவரு நல்லா. ஆச்சரியம். இந்த ஆடு என்ன தெரியுமா செய்யும்? உடம்பு அரிக்கும். நீ எருக்கம் பால் சாப்பிட்டா உடம்பு அரிக்கும். உடம்பு அரிச்ச உடனே இந்த சுகத்துல போய் இந்த ஆடு அப்படியே புடிச்சு இழுக்கும். சொரியறதுக்கு ஆள் கிடையாது. இல்ல, ஆட்டுக்கு என்ன கை கால இருக்க முடியல. அதனால சுகத்துல போய் அப்படி உரசும். அப்படி உரசி உரசி சொரிஞ்சுக்கும். சொரிகிற போது சுகத்துல இருக்கிற வரகு இருக்குல்ல, கொல வரான்னு உதிரும். இவர் அதை எடுத்து சமைச்சு இவர் சாப்பிட்டுக்குவார், ஆட்டுக்கும் போடுவார். கெட்டிக்கார விஷயம் நல்லா இருக்காரு. நவகிரகங்கள் 9 அங்க பார்க்குது. நம்ம 9 பேரும் பத்திரமா இருக்கிறோம். இன்னைக்கு பெரிய பஞ்சம் வந்துருச்சு. எல்லா மக்களும் சாகுறாங்க. ஆனா இந்த ஆள் மட்டும் நல்லா இருக்காரு. அது எப்படி? இடைக்காலர் சித்தர் நல்லா இருக்காரு, உடம்பு நல்லா இருக்கு. என்னத்தை சாப்பிடுறாரு? 9 கிரகம் வந்துருச்சு. இவர் வாசப்படியில வரிசை. நீ யாரு? சூரியன். நீ சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. பின்னால் அடிக்கிறது யாரு? ராகு, கேது. 9 கிரகம் இவர் வீட்டு வாசப்படி. சித்தன் வந்து நிற்கிறது. இவர் உள்ளாரை வரவேற்று உள்ள உட்கார வச்சார். உங்களுக்கு என்னவாது நான் சாப்பிட கொடுக்கணும். என் வீடு தேடி நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சாப்பிட கொடுக்கணும். நீங்கள்லாம் சிவபெருமான் கட்டளைப்படி செயல்படக்கூடியவர்கள். அதனால ஆசது நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாதவருக்கு மிகவே. வாங்க உள்ள உட்காருங்க. பால், ஆட்டு பால் கொடுத்த ஆடு என்ன சாப்பிட்டு எருக்கஞ்சு. எருக்கம்பால் சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்படியே சுத்தம். பால் சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும், அப்படியே மயக்கம் வரும். அப்படியே தூக்கிடுவாங்க. எந்திரிக்கிறதுக்கு 5-6 மணி நேரம் ஆகும். எருக்கம் பால், ஆடு அதை சாப்பிட்டது. எருக்கஞ்செடி, ஆட்டு பால், அந்த எஃபெக்ட் சேருமா இல்லையா? நம்ம வீடுகள்ல குழந்தைக்கு பால் கொடுக்கிற தாய்மார்கள் சாப்பாட்டை பத்தியமா வச்சிருக்காங்க. என்ன இவர் சாப்பிடுறது குழந்தைய பாதிக்கும். அதுக்காக தனியா தாய்க்கு குடியிருந்த கோயில்னு கும்பிடு போடுறோம். இந்த ஆட்டுப்பாலை எடுத்தாரா, 9 கிரகத்தை உட்கார வச்சாரா, ஆள் ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுத்தார். சூரிய பகவான் வாங்கி சாப்பிட்டார். அப்படியே சுற்றுது. கண்ணதாசன் அழகா பாடுவார். ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு, உலக சுத்துது பல ரவுண்டு. பல ரவுண்டு அப்படி சுத்துது. தூக்கம் வருது. 9 கிரகம் படுத்து தூக்கிடுச்சு. இந்த அங்க சூரியன், அது சந்திரன், இது சனி, ராகு, எல்லாம் தூக்கிடுச்சு. இவர் ஜோசியம் படிச்சவரா? எந்த இடத்துல எந்த கிரகத்தை போட்டால் நாட்டுக்கு மழை வருவோம், அந்த இடத்துல அந்த கிரகத்தை தூக்கி கரெக்டா போட்டுட்டார். இந்த 12 ராசி இருக்குல்ல, 12 ராசியில கடக ராசியில சூரியன் இருந்தா நல்லது, தூக்கி அங்க போடு. அந்த இடத்துல நல்லது கரெக்டா போட்டுட்டார். ஜோசியர் தெரிஞ்சவர், இடைக்காலர்.
மழை கொட்டு கொட்டு கொட்டி போச்சு. இது 9 நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஆச்சரியம். மழை வேட்டி விளைச்சல் வந்துருச்சு. முடிச்சு பார்க்கறாங்க. எப்படி இடைக்கால கால்கள் இருந்தார். உலக நன்மைக்காக உங்களை நான் தான் அமர்த்தினேன். உங்களை தகுந்த இடங்களில் வைத்தது நான் தான். உலகம் வாழ வேண்டும், கருணை காட்டுங்கள். இவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு 9 கிரகமும் போயிடுச்சு. கிரகங்களை எப்படி இருந்தால் தேவையோ அப்படி மாற்றி போட்டு பூமியை செழிக்க வைத்த கருணை வள்ளல் பஞ்சம் தீர்ந்தது. அவருக்கு பெயர் இடைக்காட்டு சித்தர். ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். வைஷ்ணவர் பெருமாளை கும்பிடுறவர். அங்கிருந்து ஒருத்தர் வந்தாராம். சாமி, நீங்க சித்தர், பெருமாளை கும்பிடுறவர். பெருமாள் அவதாரம் 10. அதில் எந்த சிறப்பான அவதாரம் 3 சொல்லுங்க. 10 அவதாரம் தெரியுமா? முதல்ல பெருமாள் மீனா வந்தார், மச்சாவதாரம். மீன் தண்ணீர் இறங்குறது. அதுக்கப்புறம் ஆமையா வந்தார், தண்ணீரையும் தலையிலையும் கிடக்கும், வளர்ச்சி பாருங்க. அதுக்கப்புறம் 3வது பன்றி, தரையில கிடக்கும். 4வது நரசிங்கம், அது பாதி இது பாதி. மனுஷன் பாதி, மிருகம் பாதி. முதல்ல கூட்டணி வச்சவது நரசிங்கம். மனுஷனும் மிருகமும் சேர்ந்து கூட்டணி. 4வது. 5வது கட்டையா குட்டையா ராமநாதனார். 6வது அவதாரம் இதுக்கு அடுத்தாப்புல. இதுக்கு அடுத்தது 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். 7வது அவதாரம் ராமாவதாரம். 8வது அவதாரம் பலராம அவதாரம். 9வது அவதாரம் கிருஷ்ணாவதாரம். 10வது அவதாரம் கல்கி. இனிமேல் தான் குதிரையை தேடிட்டு இருக்க. குதிரையை கண்டுபிடிச்சு வந்துட்டா இந்த உலகம் முடியும். கல்கி அவதாரம். 10 அவதாரம் எல்லாம் கிராஜுவல், அப்படியே வளர்ச்சி. நல்ல கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் இருந்தது, அப்புறம் தரைக்கு தண்ணி இருக்கும், அப்புறம் தரைக்கு, அப்புறம் குட்டையான மனுஷன், அப்புறம் கோபக்கார மனுஷன். பரசுராமர் கடும் கோபம். அதுக்கப்புறம் தான் ராமர் உயர்ந்த மனிதன். இந்த 10 அவதாரத்துல சிறப்பான அவதாரம் 3 அவதாரம் நீங்க சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க. 3 அவதாரம் படிச்சு தெரிகிற அவதாரம். ராமர் வெரி குட். கிருஷ்ணன் அவர் விட்ட முடியுமா? இந்த 3வது யார வைக்கிறது? மச்சாவதாரம். என் 3வது என்ன வைக்கிறது? யாராவது சொல்லுங்க. நரசிங்கமா? நரசிங்கமா ஐயா 100-200 மார்க் ஐயா. இதற்கான இடைக்காடல் சொன்னார். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரம். ஏன் தெரியுமா? ராமாவதாரத்துல அவர் நினைச்சா ராமனை அப்பவே சமாதானம் பண்ணார். எது சார் இத்தனை வருஷம் இருக்கணும்? ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா எப்படி இருக்கணும், சீதைங்கிற ஒரு பொண்ணுக்கு கணவனா எப்படி இருக்கணும், தம்பிகளுக்கு அண்ணனா எப்படி இருக்கணும், வசிஷ்டருக்கு சீடனா எப்படி இருக்கணும், உலக மக்களுக்கு வாழக்கூடிய வாழ்க்கையை காட்டுவதற்காக நீண்ட காலம் வாழ்ந்த அவதாரம் ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரம் பரிபூர்ணம், கடவுளாவே வந்திருப்பார், எல்லாம் மாயெல்லாம் பண்ணுவார். கிருஷ்ணாவதாரம். நரசிங்க அவதாரம். ராமாவதாரத்தில் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற ரொம்ப நாள் ஆச்சு. ராவண சம்ஹாரம். கிருஷ்ணாவதாரத்தில் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற ரொம்ப நாள் ஆச்சு. நரசிங்கம் வந்தது, வென்றது, சென்றது. நாளை என்பது நரசிங்கத்துக்கு கிடையாது. வந்தால், வென்றால், சென்றார். நரசிங்கத்தை போய் கும்பிட்டீங்கன்னா உடனே உன்னுடைய துன்பங்கள் தீரும். நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடுவோம். வாழ்வதே ஆழ்வார் வாழ்வு. இப்ப யாரு 3 அவதாரம் சொன்னேன்? ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர். இதே இடைக்காட்டு சித்தர் எப்படி தெரியுமா சொன்னார்? ஏழை இடையன் இடிச்சவாயன். அதான் சித்தர் வாக்கு. நீ புரிஞ்சுக்கோ. ஏழை இடையன் இழிச்சவாயன். ஊர் மக்களுக்கு புரியுது. ஏழைனா யாரு? ராமன். சார் ராமன் ஏழையா? ஆமாங்க.
மகாராஜா தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையா பிறந்துட்டு 14 வருஷம் காட்டுல கனியமும் கிழங்கையும் சாப்பிட்டானே, அவன் ஏடதானே. சரி, பட்டத்துக்கு வந்தான், சீதாதேவியை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். அதுக்கப்புறம் வெறும் கர்ப்பப்பாயில படுத்து மனைவி இல்லாம ஒருவேளை சாப்பிட்டு தனக்கிடந்தான். அதனால ராமனுக்கு பெயர் ஏழை. இடையன் நமக்கு நல்லா தெரியும், யாரு? நம்ம கிருஷ்ணர். இடையன்னா என்ன அர்த்தம்? இடைக்குலத்தில் பிறந்தவன் அர்த்தமா? இல்லை. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் நின்று மனிதர்களை தேவன் இடைக்கு உயர்த்தியவன் இடையன். இன்பத்தீந்து எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாகி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்னதான் செய்திருந்தேன். பாருங்கள், இடையன்னா என்ன அர்த்தம்? தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நடுவிலே இருந்து மனிதர்களை தேவநிலைக்கு உயர்த்தியவன். பகவத்கீதை பூரா அதானே, நம்மளை உயர்த்தத்தானே பகவத்கீதை. மூணாவது இழிச்ச வாயம். நரசிங்கம் எப்படி இருக்கும்? வாயை தொடர்ந்து இருக்கும். சிரிச்சபடி சிரிப்பாத சிரிப்பு போகும். அதனால என்ன சொன்னார்? ஏழை இடையன் இழிச்ச வாயன். ராமன், கண்ணன், நரசிங்கம். நிறைய செய்திகள். மதுரைக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு. இடைக்காட்டு சித்தர் அங்கு சமாதியாக இருக்கிறார் சில பேர் சொல்றாங்க. அதுக்கு எதிர்த்தால ஒரு சர்ச் இருக்கு. இவர் பார்வை சர்ச்சில படுது. சர்ச்சில பணம் போட்டோ கொண்டு அத்தனை பேர் இங்க கும்பிட்டு பணத்தை அங்க போறாங்க. சபரிமலைக்கு மூட்டை கட்டி போய் எளிமையில பாவ சமாதிக்கு பணம் கொடுக்கிற மாதிரி சர்ச்சு சக்கப்போடு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நான் ஒன்றும் பணம் தான் போடுறேன். என்னங்க, இடைக்காட்டு சித்தர் ஒரு சமாதி, திருவிடமருதூர்ல ஒரு சமாதி. இடைக்காட்டு சித்தர் திருவிடமருதூர் தான் சமாதின்னு சொல்றாங்க. திருவண்ணாமலையிலே போகர் சொன்னபடி ஒரு சமாதி இருக்கு. 3 இடங்களில் இவருடைய சமாதி இருக்கிறது. இடைக்காட்டு சித்தர் என்பவர் மக்களுக்காக ஒன்றும் தெரியாதவராக வந்து எல்லாம் அறிந்து கிரகங்களையே மாற்றி போடக்கூடிய அளவுக்கு சித்தினாலே சிறப்பு பெற்றவர். அதனாலே 18 சித்தர்களில் இவர் சேர்க்கப்பட்டார். சித்தர்கள் எத்தனை பேரு? 18 சொல்றோம். எத்தனையோ பேர் இருக்காங்க. என்கிட்டயே 108 சித்தர் லிஸ்ட் இருக்கு. ஆனா அந்த காலத்துல 18 ஒரு நல்ல நம்பர். சபரிமலையில படி எத்தனை? 18. மகாபாரதம் எத்தனை நாள் நடந்தது? 18 நாள் போர் நடந்தது. அது ஒரு நல்ல நம்பரா. 18 சித்தர்கள். நாங்கள் சித்தர்களுக்கு கணக்கே கிடையாது. நம்ம கூட இன்னைக்கு வாழக்கூடிய சித்தர்கள் ரொம்ப பேரு, ஆனா வெளியில வர மாட்டாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சிடறேன். கோயம்புத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில அதுக்கு கொஞ்சம் தூரத்துல செங்குட்டை பாளையம் இருக்கிறான். யாராவது போயிருக்கீங்களா? செங்குட்டை பாளையம். செங்குட்டை பாளையத்துல ஒரு மராசுதார் இருக்கு. மராசுதார் பெரிய கோடீஸ்வரர் கவுண்டர். கோடீஸ்வரர் குடும்பம் சொல்லவா? இந்திய நாட்டில நிதியமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அவங்க தாத்தா வீடு அது. சி சுப்பிரமணியம் பிறந்த வீடு அது. சொந்த ஊர் எது? செங்குட்டை பாளையம். நான் அந்த வீட்டுக்கே போயிருக்கேன். அங்க உள்ளவர்களை பார்த்து சாப்பிட்டுருக்கேன். நமக்கு வீட்டுல சாப்பிட்டதை விட ஊர்ல சாப்பிட்டது அதிகம். நமக்கு தலையெடுத்து கடவுள் அப்படி கொண்டு விட்டாரு. செங்குட்டை பாளையம் பெரிய ஜமீன் ஹவுஸ். அங்கே செங்குட்டை பாளையத்துல ஒரு சின்ன பையன். அந்த பையன் இன்னைக்கு இருந்திருந்தா அவனுக்கு வயசு 125. இந்த சின்ன பையனுக்கு சின்ன சாமின்னு பேர் வச்சாங்க. குடும்பத்தில் சின்னோன்னு கூப்பிட்டாங்க. செல்ல சின்னம். இந்த சின்னம் செங்குட்டை பாளையத்துல வெளியில வருவான். ஒரு சாமியார் அங்கே இருந்து சட்டையை தலையில கவுத்துக்கிட்டே போவார். இந்த சின்ன பிள்ளை 5 வயசுக்குள்ள இந்த சாமியை பார்த்துட்டே இருப்பான். தலையில சட்டி. பரமஞானி சித்தர். சட்டியை தூக்கிட்டு ஒரு வீட்டு வாசல் போவார்.
அம்மா பிச்சை போடுங்கோ 3 தடவை சொல்லுவாள். இல்லையா போயில அடுத்த வீடு 3 தடவை இல்ல, அடுத்த வீடு 3 தடவை முடிஞ்சது. சட்டியை தலையை வச்சு படுத்துவார். சாப்பாடு போட்டா உண்டு, இல்ல அன்னைக்கு ஏகாதசி. இந்த பிள்ளைகள் பார்த்துட்டே இருக்க 3 வீட்டுல கேட்கிறாரு, கொடுத்தா சாப்பிடுறாரு, கொடுக்கலன்னா படுத்துறாரு. இவன் பக்கத்துல போய் நிக்கிறான், இவனை தொட்டு கூப்பிட்டு அப்படியே பார்க்கிறாரு. சட்டிச்சாமின்னு அவருக்கு பேர். இந்த சின்ன இந்த சட்டிச்சாமி தான் எனக்கு ஞானத்தை கொடுத்தார். 3 வீட்டுல போய் கேளு, அதுக்கு மேல கேட்காதே, சாப்பாடு முக்கியம் அல்ல, எனக்கு ஞானத்தை கொடுத்தார். இந்த சின்ன யாரு தெரியுமா? இந்த சின்ன சாமி யாரு தெரியுமா? சித்பவானந்தா. திருப்பராய்த்துறையிலே மிகப்பெரிய ஒரு கல்லூரியை கட்டி இன்னைக்கு 57 பள்ளிக்கூடங்கள், 7 கல்லூரிகள் மிகச் சிறப்பாக ராமகிருஷ்ணனுடைய பாதையில் நடக்கின்றன. அதை உண்டாக்கி வைத்த சுவாமி சித்பவானந்தா இன்னைக்கு இருந்தா அவருக்கு 125 வயசு. அவர் எழுதுகிறார், 3 சித்தர்கள் என்னை உருவாக்கினார்கள். ஒருவர் சட்டிச்சாமி, இன்னொருவர் சாது சுவாமி, 3ஆமவர் ரமண பகவான். சாது சுவாமி, சட்டிச்சாமி. சாது சுவாமி யாரு தெரியுமா? பழனிக்கு போயிருக்கீங்களா? பழனியில அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துக்கு பேரு சாது சுவாமிகள் மடம்னு பேரு. இந்த பழனியை சுத்தி வர்றீங்கல்ல, கிரிவலம் வர்றீங்கல்ல, அங்க இந்த விஞ்சுக்காக காத்து கிடக்குறீங்கல்ல, அதுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தா சாது சுவாமிகள் மடம். சாது சுவாமி யாரு தெரியுமா? பழனிக்கு போவாராம், பழனி ஆண்டவனை பார்ப்பாராம், கண்ணீர் கொட்ட நிற்பாராம். அவர் ரொம்ப அழகா இருப்பாருங்க, ரொம்ப பேரழகு. கண்டாலும் அனங்கவரும் முண்டிதமாம் சிறத்தடகும் காண காண கொண்டாடத்தக்கது நீற்றடகும் கண்டிகையின் கோலச்சீரும் பண்டாய நான்மறை கோவணச்சீரும் கொண்டு படபடவி மேவும் தண்டாயுதம் பெறுவான் திருவடியே அகங்குலைந்து தடைத்து வாழ்வான். பழனி அப்படி இருக்கும். பழனி ஆண்டவரை பார்ப்பார், கண்ணீர் விட்டு அழுவார், 1/2 மணி நேரத்துக்கு நிற்பார். இப்போ நின்று வெட்டிட்டு கோயிலில் நிற்கப்படாது, சாமி கும்பிடாதே. நாங்கள் அதுக்குன்னு ஒரு அரசாங்கம் வச்சிருக்கோம். சாமி கும்பிடாதே, கோயிலுக்குள்ள நிற்காதே, கேமரா பார்க்குது. நான் ஏன் நின்று முந்தி இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வாங்க அவங்க கூப்பிடுறாங்க, மசூதிக்கு வாங்க இவங்க கூப்பிடுறாங்க, சாமிகிட்ட நிற்காதேன்னு நாங்க விரட்டுறோம். இந்த பாவத்தை எப்போ போய் தீர்த்துக்க போறோமோ தெரியல. அவர் 1/2 மணி நேரத்துக்கு நின்று கும்பிடுவாரா சாது சுவாமி. எப்ப? 1942 சின்ன பிள்ளையா இருந்த காலம். அப்படியே கும்பிடுவாராம், கும்பிட்டு வருவாராம், திருப்பி பார்ப்பாராம். யார? பழனி ஆண்டவன். கண்ணீர் விடுவாராம். ஏன் சாமின்னு கேட்டா, இவரை இனிமே நாளைக்கு தானே பார்க்க போறேன், தினம் பார்க்கிறது, இவனை இனிமே நாளைக்கு தானே பார்க்க போறேன். எவ்வளவு பக்தி பார்த்தீங்களா? விபிசிஆர் முருகேசமுதலியார் ஒருத்தர் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். பழனியில ஆண் குழந்தை கிடையாது. போய் சாது சுவாமிகள் காலில் விழுந்தார். சாது சுவாமி பெரிய சித்தர். பழனி ஆண்டவனுக்கு மலை குடிர அபிஷேகம் பண்ணு, பால் அபிஷேகம். திண்டுக்கல், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, காங்கயம், கோயம்புத்தூர் எவனும் அன்னைக்கு காப்பி குடிக்கிறேன். அப்பொழுது பால் பழனிக்கு வந்துருச்சு. முருகேச முதலியார் செல்வாக்கு, மாணவன் தேவதாஸ் சுந்தரத்துக்கு அண்ணன் எல்லாம் வந்துருச்சு. பழனி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணனா மலையில பால் வழியே பால் அபிஷேகம். ஒரு ஆண் குழந்தை பிறந்து 2 வருஷம், 2வது ஆண் குழந்தை பிறந்து. கேட்டது 1, கிடைச்சது 2. பழனி ஆண்டவன் வள்ளல் சென்ன சூழாறு புகழ் நதியுடைய வள்ளலே செங்கீரையாடியருளே திருமருவு பழனி வளர் சிவகிரியில் முருகனே செங்கீரையாடியருளே. 2 பிள்ளைகள் தான். சாது சுவாமிகள் காலில் போய் விழுந்தார். முருகேச முதலியார், சாமி 2 ஆண் குழந்தை நல்லா இருக்கு, நீங்க முருகனுக்கு நான் என்ன செய்யணும்? சாது சுவாமிகள் பார்த்தார்.
அவனுக்கு தமிழ் தேர் இருக்கு, தங்கத்தேர் இல்ல, நீ தங்கத்தேர் செய்து வை. 1948 80 கிலோ தங்கம் வாங்கி தனியா ஒரு மனுஷன் ஒரு தங்கத்தேர் பண்ணி வைத்தார். அந்த தங்கத்தேர்ல தான் பழனி ஆண்டவன் இன்னைக்கும் உலாவரான். செய்து வைத்தவர் சேலம் பிபிசிஆர் முருகேச முதலியார். எல்லாத்தையும் பணம் வாங்கல, ட்ரஸ்ட்ல இருந்து பணம் கொடுக்கல, சொந்த காசு. 1948 அப்ப தங்க விலை சீப்பு. ஆனா வாங்குறதுக்கு நம்மள்ட்ட காசு இருக்கிறோம் இல்ல. புரியுதா? பிபிசிஆர் முருகேசம். நான் அவரோட பழகிருக்கேன், பார்த்திருக்கேன். நான் பழனியில ஒரு வருஷம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்த பொழுது முதல்ல எனக்கு சம்பளம் கொடுத்து காக்கால சந்தனத்தோட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினவர் பிபிசிஆர் முருகேச முதலியார். சாது சுவாமிகள், சக்தி சுவாமிகள், சக்தி சுவாமியை பத்தி இன்னும் சில செய்திகள் நாளைக்கு சிந்திக்கலாம். இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப பேர் வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவருடைய திருப்பணிக்கும் நன்றி. சித்தர்கள் நினைக்கிற இடத்துல இருப்பாங்க. அவங்க நினைக்கிற இடத்துல இல்லை, நீங்க நினைக்கிற இடத்துல. இங்கே அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நம்ம செந்தில் தான் இந்த தலைப்பை போட்டு கொடுத்தவர்கள். அமுதா செந்தில் இருக்கிறாங்களே, செந்தில் தான் இந்த தலைப்பை போட்டவரே. அது தலைப்பு அப்போ போட்டது. போன வருஷம் ஒரு 4 சித்தர், போன வருஷம்னா கொரோனாவுக்கு முன்னால ஒரு 4 சித்தர்களை பார்த்தோம். இப்போ ஒரு 6 சித்தர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சித்தர்கள் நினைத்த இடத்திலே வந்து காப்பாற்றுவார்கள். முருகனுடைய பார்வை 1000 சித்தர்கள் பார்வைக்கு சமானம். தரணி தனிலாறு வத்தரு கோடி தீர்த்தம் உன் சரவணத்துள் அடக்கம். சாத்துமோர் 7 கோடி சித்தர்களும் உனது சாத்துமோர் 7 கோடி மந்திரங்களும் உனது சடாட்சரத்துள் அடக்கம். விரதமிகு நவகோடி சித்தர்களும் உனது சுவ வீட்சணந்தனில் அடக்கம். வீட்சணம்னா பாரு, 9 கோடி சித்தர்களா அவரது பேருடைய கண் பார்வையும் பழனி ஆண்டவன் பார்வைக்கு சமானமா. நமக்கு அதெல்லாம் கிடைத்திருக்கிறது. இவ்வளவு பெருமக்கள் வந்து கேட்டிருக்கிறீர்கள். நம்முடைய அந்த ஆலயத்து பெருமக்கள், ஆலயத்து நிர்வாகிகள் எல்லாருக்கும் நன்றி. சான்றோர்கள் எல்லாருக்கும் நன்றி. என்னோட படிச்சவங்க பல பேர் கீழே உட்கார்ந்து இருக்க ருத்ரகாளியம்மன் என்ன கொண்டாந்து இங்க உட்கார வச்சு நீ சொல்லுன்னு சொல்லி இருக்கிறார். அவர் திருவடிகளுக்கு நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இழுங்கடல் சென்னியில் பெற்ற சேவகரோக்கி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு பேச்சுக்கு அப்புறம் அற்புதமான ஒரு உணவு தயாரித்து கொடுக்கிறார்கள். அந்த உணவு தரக்கூடிய பெருமக்கள், அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் நம்முடைய கோடி வணக்கங்களை தெரிவித்து இந்த உரையை அன்னையின் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.